ஓகேடா மடி. Okay. EVS chapter number 14. என்னடா சவுண்டு? The freedom படிங்க. The freedom struggle. The Gandhian phase. ஃபேஸ்னா வந்து ஒரு பகுதியாக போகிறது, சரியா? ஒரு ஸ்டெப்பாக போகிறது. ஓகே, 1919 ஒரு நிமிஷம் இருங்க. 7. ஃப்ரீடம்னா என்னது? ஃப்ரீடம்னா ஒருத்தங்க ஃப்ரீயா இருக்குது, விடுதலை, சரியா? ஸ்ட்ரகிள்ன்றது வந்து ஒரு போராட்டம், கஷ்டப்படுறது போராட்டம், ஓகேவா? இது என்னன்னா இதுக்கு அர்த்தம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னா விடுதலை போராட்டம். விடுதலைக்காக போராடினது தான் வந்து விடுதலை போராட்டம். த காந்தியன் ஃபேஸ். விடுதலை போராட்டத்தில் நம்ம நிறைய ஃபேஸ் பார்த்தோம். ஆரம்பத்தில் வந்து நிறைய பேர் எதிர்த்து பேசினாங்க, எதிர்த்து சண்டை போட்டு தோற்று போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோமா நம்ம லாஸ்ட் லெசனில்? ஓகேவா? இப்போது 1919லேருந்து 1947 வரையும் வந்து நடந்த ஸ்ட்ரகிளில் வந்து காந்தியன் ஃபேஸுன்னுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து காந்தி வந்து நிறைய இதில் வந்து லீட் பண்ணல. 1919ல தானே காந்தியே பிறந்தாங்க. டேய், பிறந்த உடனே ஒரு இதுக்கு போயிடுவாராடா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு? குழந்தையா தவந்துக்கிட்டே போயிடுவாரா? அவர் போயெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டார், வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு, சரியா? அதுக்கப்புறம் இந்தியா வந்ததுக்கப்புறம் 1919லேருந்து 47 வரையும் வந்து அவர் வந்து ஒரு லீட் பண்ணி ஒரு டீமாக வந்து நம்ம வந்து சண்டை போடக்கூடாது, சண்டை போட்டால் நமக்கு வந்து யூஸ் கிடையாது, நம்ம அற வழியில் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறது, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கும்பலாக நடந்து போகிறது, ஓகேவா? இவங்களோட பிரச்சனையெல்லாம் வந்து பிரிட்டிஷார்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணா எப்படிப்பா ஃப்ரீடம் தருவாங்க? அகிம்சா வழியில் போராடுறதுடா மாதிரி. எல்லாத்துக்கும் நம்ம கத்தி குத்து அடி தடின்லாம் போக முடியுமா? சம்டைம்ஸ் we have to wait. Correct. We have to talk or we have to wait. சரியா? பைரட்ஸ் ஆஃப் கரீபியன்ல பேச எல்லாத்துக்குமே பேசலாம்னு போனாங்களே, அந்த மாதிரி தான், சரியா? ஓகே, எல்லாத்துக்கும் வந்து நம்ம சண்டை போடுறது வந்து தீர்வாகாது. ஓகே ஓகே, இங்கே பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் படிங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ். Take the sentence that tell you what freedom is. People in a country can say and do what they wish, but it should not harm anybody else. கரெக்ட்டா? ஓகே, people in the country can say and do what they wish. ஓகே, அவங்க விருப்பப்பட்ட விஷயத்தை பேசலாம், செய்யலாம். ஆனால் வேற யாரையும் புண்படுத்தக்கூடாது, யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும். புரியுதா? அப்படி கஷ்டப்படுத்துகிற இருந்தால் ரூல் உள்ளே வந்துடும், சரியா? வி ஹேவ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். உடனே போலீஸ் வந்துடுவாங்க, நம்ம பாட்டுக்கு போயிட்டு யாரையும் அடிக்க முடியாது. பட் நமக்கு விருப்பப்பட்டதை நம்ம பண்ணலாம், சரியா? ஓகே, அடுத்து. The government tells people that they cannot travel in trains or go into some buildings. Okay, the government tells people that they cannot travel in trains or go into some buildings. இது ஃப்ரீடமா? கிடையாது, ஓகேவா? அது கிடையாது, ஓகேவா? கவர்மெண்ட் வந்து ஏன்னா ட்ரெயின்ன்றது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? ப்ரைவேட் கிடையாது, அது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? பீப்புள் யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இவங்க யூஸ் பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது கிடையாது. ஓகே, அடுத்து தேர்ட் படிங்க. People are stopped from doing many things such as going to parks or to the market. இல்ல கிடையாது. அடுத்து. People can decide for themselves what work they want to do. ஓகே, அது ஃப்ரீடம், ஓகேவா? அவங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம், ப்ரொவைடட் யாரையும் வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறக்கூடாது, சரியா? ஓகே, லேர்னிங் அவுட்கம்ஸ். Learning outcomes. The learner knows about the Rowlatt Act. ரவுலத் இல்லை ரோலட்டுன்னுவாங்க, சரியா? ரோலட் ஆக்ட். ஓகே, அப்படின்றது நம்ம படிப்போம், அது என்னன்ட்டு அப்புறம் பார்ப்போம். அந்த ஆக்ட் அப்படின்னு வந்துருச்சுனாலே என்னன்னா ஆக்ஷனோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஆக்ட், புரியுதா? ஏசிடி. ஆக்ட்னா சம்திங் ஹேப்பன், ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, புரியுதா? ஏதோ ஒரு ஆக்ஷனில் வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓகே,
becomes aware of the Jallianwala Bagh massacre. ஓகே massacreனா படுகொலை. ஓகே massacreன்றதை அண்டர்லைன் பண்ணிங்க. massacreன்றது வந்து எப்படி சொல்கிறது, நிறைய பேரை ஒரே இடத்துல சேர்த்து இல்லை நிறைய பேர் இருக்கிறவங்கள வந்து ஒரு பாம் வச்சோ இல்லை வேறு ஏதோ வழியில் நிறைய பேர் அட் அ டைமில் வந்து கொன்னுட்டா அது வந்து மெசாக்கர்னுவாங்க. இப்போ ஒருத்தர் 2 பேர் சாகிறது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, இட்ஸ் அன் இன்சிடென்ட்னு சொல்லலாம். ஓகேவா, ஒரு நிகழ்வு, யாரோ ஒருத்தங்க சுட்டுட்டாங்க இல்லை அடிச்சிட்டாங்க அப்படின்றது. பட் ஒரு நிறைய பேரை வந்து ஒரே இடத்துல வச்சோ இல்லை நிறைய ஏரியாவில் சேர்ந்தா போல் வந்து சாவடிச்சாங்கன்னா அதை வந்து படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. இனப்படுகொலை இல்லை வாட் எவர் இட் இஸ். ஓகேவா, நிறைய பேர் சேர்ந்து, அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து சாகடிக்கிறது. ஓகே, இட்ஸ் மேசக்கர். ஓகேவா, அது ஏன் ஜாலியன்வாலா பாக்னா அந்த இடத்துல வச்சு அந்த அது நடந்தது. அதை நம்ம படிப்போம், என்ன பிரச்சனை, ஏன் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ட்டு அது. ஓகே, அடுத்து நோஸ் த ரீசன். படுகொலை, படு பயங்கரமான அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. படு மீன்ஸ் கொஞ்சம் ஹையர் லெவல். கொலை இல்லை, கொலை. ஓகே, knows the reason why Simon Commission came to India. சைமன் கமிஷன் அப்படின்றது வந்து ஏன் சைமன் கமிஷன்ன்றது என்னென்னா அதில் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் இனிமேட்டு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், யூஸ்வலாக ஏதாவது ஒரு ரூலை மாற்றுவாங்க, புதுசாக ரூல் கொண்டு வருவாங்க, இல்லை ஏற்கனவே வேறு கண்ட்ரிலையோ இல்லை வேறு இடத்துல இருக்கிற ரூலை வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ அதுதான் வந்து சைமன் கமிஷன். ஓகே, அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ட்னா என்னது, ஃபாலோ பண்றது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணா இட்ஸ் ஒபீடியன்ட். டிஸ்ஒபீடியன்ஸ்னா ஃபாலோ பண்ணாதது. ஓகே, நம்ம நாடுலாம் கிடையாது, நம்ம தான் சொல்லு. அது என்ன நாடு, நம்ம தான். ஓகே, ரூல்ஸ் யார் பண்ணலன்னா நம்ம தான் பண்ணல, சரியா? வேற யாரும் வானத்துல இருந்துலாம் வரல, நம்ம தான் அது. அண்டர்ஸ்டாண்ட் த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் லான்ச்ட் பை த காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ்ன்றது என்னது, ஒரு கட்சியோட பேர். இப்போ சோனியா காந்தி, ராகுல் காந்திலாம் நியூஸில் சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இப்போ மோடி இருக்காருல்ல, மோடி, அமித்ஷா, அவங்கெல்லாம் வந்து பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி. இவங்க 2 பேரும் தான் வந்து சென்ட்ரலில் வந்து பெரிய பார்ட்டிஸு. ஓகேவா, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்க தான் வந்து ரூல் வருவாங்க. ஸோ கடைசி ஒரு 8-9 இயர்ஸாக யார் இருக்கா, மோடி இருக்கார், அவர் தான் ஜெயிச்சு வந்திருக்காரு. ஸோ காங்கிரஸ் வந்து ஆப்போனன்ட் பார்ட்டியில் இருக்காங்க, சரியா? அவங்க ரூல் பண்ணல, அதுக்கு முன்னாடி அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் வந்து அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷம். knows about the Indian National Army. ஆர்மினா என்னது, ராணுவம், சரியா? ராணுவத்தை பற்றியும் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே, மிலிட்ரி, கரெக்ட் தான். ஓகே, அடுத்து. ஓகே, அப்பா படிக்கிறேன், கரெக்டாக பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அதுதான் அவரோட ஃபுல் நேம். MK காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்டர்லைன் பண்ணிக்கோ. அவர் ஃபுல் நேம் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மகாத்மான்றது அவருக்கு நம்ம கொடுத்த பட்டம். ஓகே, அந்த இவருக்கு வந்து ஒரு நாட்டுக்காக வந்து தம் உயிரையே தியாகம் பண்ணாரு அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரும் வந்து ஒரு மகாத்மா அப்படின்னு கூப்பிட்டோம். புரியுதா? அதனால அவர் மகாத்மா ஆயிட்டாரு. அண்டர்லைன் பண்ணிக்கோ. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வாஸ் பார்ன் இன், எப்போ, 1919 பிறந்தாரா பாருங்க, 1869. ஓகே, 50 வருஷம் கழிச்சு தான் அவர் போராடவே ஆரம்பிச்சிருக்காரு. புரியுதாம்மா? 69. அதுக்கப்புறம் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார், படிச்சுட்டு இருந்தார், வேறு ஏதாவது சின்ன இது பண்ணிட்டு இருந்திருப்பார். ஓகேவா, எல்லாரும் தெரிகிற அளவுக்கு ஒரு பப்ளிக் ஃபிகராக ஆகலை. ஓகே, 1869 இன் போர்பந்தர், குஜராத். மோடி இருக்காருல்ல, மோடிலாம் பிறந்தாருல, அந்த ஊர் தான், அந்த ஸ்டேட் குஜராத், பாகிஸ்தானோட பார்டர்ல வரும். என்னம்மா சொல்லுங்க. காந்தி தாத்தாக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது. குஜராத்தில் குஜராத்தி பேசுவாங்க, ஹிந்தி கூட கிடையாது, குஜராத்தின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அது பேசுவாங்க. பட் ஹிந்திலேருந்து அதெல்லாம் டையலெக்ட் தான், கொஞ்சம் காமனாக இருக்கும். நமக்கு இப்போ மலையாளம்லாம் கொஞ்சம் ஒத்து போதில்ல, அந்த மாதிரி அவங்க ஹிந்தி, குஜராத்தி, பெங்காலி அதெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். பட் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ஓகே, நமக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜில் எது, தமிழை பேஸ் பண்ண 3 லாங்குவேஜ் எது? மலையாளம், தெலுங்கு, கன்னடா, சரியா? மலையாளம் எங்கே பேசுவாங்க? கேரளாவில். தெலுங்கு எங்கே பேசுவாங்க? ஆந்திர பிரதேஷ். கன்னடா எங்கே பேசுவாங்க? கர்நாடகாவில், பெங்களூர் இருக்குல்ல. என்னம்மா, எங்கே?
புரியல சொல்லு. டெல்லியிலையா? டெல்லியில் ஹிந்திமா. டெல்லிலாம் சவுத் இந்தியாவே கிடையாது, நார்த் இந்தியா. அதெல்லாம் நான் சவுத் இந்தியா தானே கேட்டேன். 4 ஸ்டேட் தான் இருக்குது சவுத் இந்தியாவில். இப்போ 2 பிரிச்சிட்டாங்க ஆந்திராவை. ஸோ அதனால் 5 ஸ்டேட்டு. தெலுங்கானா ஆந்திரான்னு ஆந்திராவை வந்து தெலுங்கானான்னு ஒன்று பிரிச்சிட்டாங்க. தெலுங்கானாவும் தெலுங்கு தான், அதுவும் தமிழர் சேர்ந்து. சரி அதை தான் சொல்ல வந்தியா? சரி ஓகே. போர்பந்தர் குஜராத். ஹீ ஸ்டடிட் லா. என்ன படிச்சிருக்காரு பாரு. லான்னா என்னது? சட்டம். வக்கீல்லாம் இருப்பாங்கல்ல, கோர்ட்டில் வாதாடுவாங்களே, கணம் கோட்டார் அவர்களே, வண்டு முருகன் வருவார். அதெல்லாம் என்னது? பிஎல். ஓகே, பிஎல்னு வாங்க, பேச்சுலர் ஆஃப் லா. ஓகே, லா படித்தாதான் அதெல்லாம் இது பண்ண முடியும். ஓகேவா? அவர் பாரு, ஹி ஸ்டடிட் லா இன் இங்கிலாந்து. இங்கிலாந்து எங்கே இருக்க? யூகே. அவங்க தான் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் அவங்க ஊருக்கே போய் லா படிச்சிருக்காரு. புரியுதா? அவர் கொஞ்சம் பணக்காரர் தான். அந்த காலத்துலேயே வெளிநாட்டில் போய் படிச்சிருக்காருன்னா யோசிச்சுக்கோ. ஓகே, ஹி ஸ்டடிட் லா இன் இங்கிலாந்து அண்ட் ஸ்பெண்ட் அபவுட் 22 years இன் சவுத் ஆஃப்ரிக்கா ப்ராக்டிஸிங் இட். பற்றியா? ஏன் வந்து அவர் 50 வயசு வரை இந்தியாவில் இல்லை, ஏன் 50 வயசுக்கு அப்புறம் போராடினார்னா, சின்ன வயசில் வந்து இல்லைம்மா, ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு ஓகே 12th அப்படி மாதிரினா 18 வயசு 19 வயசு இருக்குமா. அதுக்கப்புறம் போய் லா வந்து படித்தாரா 4 வருஷம் இல்லை 5 வருஷம். ஒரு 22-23 வயசுக்கு அப்புறம் 22 வருஷம் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு, இந்தியாவுக்கு வராமல். வக்கீலுக்கு படிச்சிட்டார்ல. இப்போ நான் எப்படி அப்பா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி அவர் இங்கிலாண்டில் வக்கீல் படிச்சுட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு வக்கீலாக. புரியுதா? ஓகே. ஸோ 23, 24 + 22னா 50 வயசு கிட்ட வரையும் அங்கேயே இருந்திருக்காரு. ஓகே. He was shocked to see the humiliation. Humiliation அண்டர்லைன் பண்ணிங்க. ஹியூமிலியேஷன்னா வந்து நம்ம துன்புறுத்துறது மக்களை. சரியா? ஓகே. ஹியூமிலியேஷன் தட் இந்தியன் சஃபர்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இந்தியன்ஸ் அதிகமாக இருந்தாங்க. அப்போது ஏன் சவுத் ஆஃப்ரிக்காவில் அதிகமாக இருந்தாங்கன்னா, இந்தியாவிலேருந்து கடல் வழி போனோன்னு வை, சவுத் ஆஃப்ரிக்காவை ரீச் பண்ணுறது ஈஸி. சரியா? அதனால் வந்து அங்கே கொஞ்சம் மக்கள்லாம் இந்தியன்ஸ் நிறைய பேர் போயிருந்தாங்க. அங்கே நம்ம மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்தாங்க கீழ்த்தனமாக. சரியா? ஸோ அதெல்லாம் இவர் பார்த்துட்டு என்ன பண்ணார், இவருக்கு வந்து ஷாக் ஆகிட்டார். ஐயோ என்ன இப்படி பண்ணுறாங்க நம்ம இந்தியன்ஸை இங்கே, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணார் பாரு. ஹீ டூ வாஸ் ஹியூமிலியேட்டட் ஆன் செவரல் ஒகேஷன்ஸ். இவரும் வந்து நிறைய இடத்துல வந்து இவரும் வந்து அவமானப்படுத்தப்பட்டார். ஹியூமிலியேஷனை அவமானப்படுத்தப்பட்டார். ஓகே. ஏன் அவமானப்படுத்தப்பட்டார்னா, முக்கியமான ரீசன் என்னவாக இருக்கும்? வெளிநாட்டிலலாம் இந்தியன்ஸ் வந்து அவமானப்படுறதுக்கு கரெக்டாக சொல்லி பார்ப்போம். எதை வச்சு அவமானப்படுத்துவாங்க? ஒன்று இங்கிலீஷ் தெரியாது. ஓகே, அது ஒரு ரீசன். தமிழில் ஓகே. அப்புறம் எதை வச்சு சொல்லுவாங்க, எதை வச்சு பண்ணுவாங்க சொல்லி பார்ப்போம்? ஸ்கின்னு, நம்ம கலரை வச்சு. அவங்களாம் கொஞ்சம் ஒயிட்டாக இருப்பாங்கல்ல, ஸோ நம்ம கருப்பாக இருப்போம்ல, அதை வச்சு கொஞ்சம் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. சரியா? புரியுதாம்மா? இதெல்லாம் அந்த காலத்தில் கொஞ்சம் சகஜம். ஓகே. He too was humiliated on several occasions. Gandhiji came to India and became an important leader of the Indian National Congress. அந்த கட்சியில் வந்து அவர் வந்து முக்கியமான ஒரு பதவியில் வந்து இருந்தார், மீன்ஸ் லீட் பண்ணுற மாதிரி இருந்தார். He was saddened by the ill treatment of the lower caste by the upper caste. அவர் அங்கே வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னு இந்தியாவுக்கு வந்தா, இந்தியாவில் என்ன பிரச்சனைனா, உயர் ஜாதி இருக்காங்கல்ல, மீன்ஸ் அந்த ஜாதியில் நிறைய இருக்குமா. ஓகே, உனக்கு இப்போ அவ்வளோவா தெரியாது. சரியா? இப்போ அந்தளவுக்கு இல்லை, இருக்குது, பட் அந்தளவுக்கு கிடையாது. அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. ஓகே. அதாவது உயர் ஜாதின்றவங்க என்னென்னா வந்து அவங்க தான் வந்து சொன்னாங்க உயர்ந்த ஜாதி, அப்போலாம் உயர்ந்த ஜாதி தான் ஸ்கூல்ல படிக்கணும். கரெக்ட். ஈவன் டெம்பிள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்களாம். இன்னைக்கு கூட ஊர் சைட்லலாம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஊரில். ஓகேவா? தப்பான விஷயம். படம் கூட நிறைய படம், அந்த பரியேறும் பெருமாள் அந்த மாதிரிலாம் நிறைய இதில் நீ பார்த்துருப்ப. சரியா? இப்போ கூட என்னென்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் பாரு. கோயில் உள்ளே விட மாட்டாங்க அந்த பர்டிகுலர் குரூப்பு. இப்போது அவங்க வந்து நார்மலாக கடைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக கிளாஸ் வச்சுருப்பாங்க, டீ காஃபிக்கெல்லாம். எல்லாரும் குடிக்கிறத குடிக்க விட மாட்டாங்க. சரியா? அந்த மாதிரி இதெல்லாம் பணக்காரங்க வந்து அதில் பணக்காரங்க பணம் இல்லாதவங்கன்னு இல்லைம்மா. இவங்களையும் கொஞ்சம் பணம் இருக்கும், இல்லை கஷ்டப்படுறவங்க, இல்லை காசு இருக்கிறவங்களா இருந்தால் கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது ஜாதியை வச்சே வரும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தோன்னா கீழ் ஜாதியில் இருக்கிறவங்க வந்து, கீழ் ஜாதின்னு சொல்கிறவங்க வந்து மோஸ்ட்லி கஷ்டப்படுறவங்கள தான் இருப்பாங்க. இந்த தினக்கூலிக்கு போகிறவங்க, கட்டட வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி வேலையில் தான் இருப்பாங்க. புரியுதா? ஓகே. பட் இதெல்லாம் அம்பேத்கர் வந்து இது எல்லாத்தையும் சட்டத்தை மாற்றினார் அவர். சரியா?
அப்புறம் இத ஃபேஸ் பண்ணிட்டு தானே சத்தத்தை இதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்து தான் அவர் தான் வந்து படம் வந்துருது அதான் படம் பாத்தீங்களா சமத்து சரியா அவருக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கல சரியா அதனால சட்டத்துல வந்து நிறைய திருத்தம் பண்ணார் அவர் ஓகே இன்னொரு விஷயம் சொல்றேன் பாரு இந்தியாவில் வந்து காந்தி எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இந்தியாவில் சிலைகள் வைப்பாங்கல்ல ஸ்டாச்சு இருக்கும்ல அங்கங்கே எங்கெங்கேயாவது இந்த பீச்சில் அங்கங்கே அம்பேத்கருக்கு தான் வந்து இந்தியாவில் வந்து ஸ்டாச்சு அதிகம் காந்தி கிடையாது எல்லாரும் காந்தி தான் நினச்சிட்டு இருப்பாங்க அம்பேத்கருக்கு தான் அதிகம் நான் பார்க்கவே இல்லையே நீ எங்கேயாவது வெளியிலலாம் போனால் நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க ரோட்டுக்கு நடுவுலலாம் இருக்குமே ரோடு நடுவில் இருக்கும் சைடில் இருக்கும் நீங்கள் அதை பெருசாக கவனிக்க மாட்டீங்க நீங்கள் கடை ஏதாவது துணி இருக்குதா ரப்பர் பேண்ட் இருக்குதா இன்னொரு தடவை போனால் நீ கவனி அப்போ ஸ்டாச்சுலாம் பாரு கீழே எழுதியிருப்பாங்க என்ன பேர் எழுதியிருக்காங்கன்ட்டு சரி ஓகே நம்ம ஏரியா உள்ளலாம் இருக்காது மெயின் ரோடு போனதாண்டா இருக்கும் he too was humiliated on several occasionனா என்னது நிறைய நிகழ்வுகளில் நிறைய நேரத்தில் காந்திஜி கேம் டு இந்தியா அண்ட் பிகம் an important leader அது பார்த்தாச்சு ஓகே he wanted everyone to unite putting aside religion gender and caste அவர் வந்து என்ன பண்ணாரு எல்லா மக்கள் எல்லாம் வந்து ஒத்துமையாக இருங்க இந்த நிறம் கீழ் ஜாதி மேல் ஜாதி உங்கள் ரிலீஜன் என்னது கேஸ்ட்ன்றது வந்து நான் சொன்னது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உடையார் பிராமின்ன்றது ஒரு கேஸ்ட்டு நாடார் ஓகேவா அதுக்கப்புறம் ஏகப்பட்டது இருக்குதுமா ஓகேவா அப்பா யூஸ்வலாக வந்து அதெல்லாம் இது பண்ண மாட்டேன் சரியா அது நிறைய கேஸ்ட் இருக்குது ஆனால் ரிலீஜியன்ன்றது என்னது கேஸ்ட் வேறு ரிலீஜன் வேறு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கேஸ்ட்ன்றது வந்து இப்போ ஹிந்துன்றது ரிலீஜன் ஹிந்துக்குள்ளேயே நிறைய கேஸ்ட் இருக்கும் புரியுதா இப்போ ரிலீஜன்னா என்னென்ன ரிலீஜன்லாம் இருக்குது சொல்லுங்கள் மொத்தம் 3 ரிலீஜன் தான் காமனாக இருக்கிறது என்னென்னது சொல்லுடா மடி மதம் பிராமின் வந்து கேஸ்ட் ஹிந்து 3 தான் ரிலீஜன் மேஜரா இருக்கிறது என்னென்னது ஹிந்து முஸ்லீம் நம்ம பிளாக்ல இருக்காங்க நான் 3 பேருமே கிறிஸ்டியன் ஓகேவா கிறிஸ்டியன் ஓகேவா இது 3 ரிலீஜன் தான் வந்து ரொம்ப காமனா இருக்கிறது இதை தாண்டி நிறைய இருக்கு ஓகேவா பட் இந்த 3 தான் வந்து இருக்கிறது புத்திஸ்ட் இருக்காங்க சீக் இருக்காங்க அவங்களாம் தனித்தனி இதுதான் பட் இது 3 தான் மேஜர் கிளாசிஃபிகேஷன் சரியா இதெல்லாம் பார்க்காதீங்க எல்லாம் ஒன்றா வாங்க ஜெண்டர் ஈவன் அந்த காலத்தில் வந்து பொம்பளைங்கெல்லாம் கொஞ்சம் அடிமையாக வச்சுருந்தாங்க வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது ரோட்டில் நடந்து போகக்கூடாது ஸ்கூலுக்கு போகக்கூடாது பொண்ணுங்க படிக்கக்கூடாது ஓகே சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஒன்லி சமைக்கிறது மட்டும்தான் ஓகேவா வெளியில் விட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு காந்தி என்ன பண்ணார் இதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாம் நம்ம ஒன்றா சேர்ந்து போராடினா தான் அதாவது அவரோட தாட் என்னவா இருந்ததுன்னா நமக்குள்ளேயே வந்து இவ்வளோ பிரிவினைகள்லாம் இருந்ததுன்னா நம்ம எப்படி வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராட முடியும் புரியுதா நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் தானே நம்ம ஒருத்தரை எதிர்த்து போராட முடியும் நமக்குள்ளேயே இவ்வளோ அடிச்சுக்கிட்டு இவ்வளோ பிரிவினை இருந்ததுன்னா அப்புறம் எப்படி நம்ம வந்து பிரிட்டிஷ்காரனை வந்து நம்ம ஊரை விட்டு துரத்துறது அப்படின்ற மாதிரி அவர் தாட்டை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒன்று சேருங்க இதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னார் புரியுதா ஓகே அப்புறம் பாருங்க he believed that only then would India win freedom அதுதான் ஓகேவா since the majority of the Indians were poor அந்த காலத்தில் வந்து இப்போ ஈவன் இப்பயும் தான் ஓகேவா மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து என்னது கொஞ்சம் புவராக தான் இருக்காங்க ஓகே ரொம்ப பணக்காரங்க கிடையாது புவர்னா வந்து ஏழையாக இருக்கிறதுமா மெஜாரிட்டினா வந்து நிறைய பேர் மைனாரிட்டி மெஜாரிட்டி இப்போ ஒரு குரூப்பில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் பிளாக்னா பிளாக் அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னா அதில் நிறைய பேர் வந்து பிளாக் அப்படின்னா கொஞ்சம் பேர் ஒயிட் அப்படின்னு அர்த்தம் மெஜாரிட்டினா நிறைய பேர் ஓகே 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 மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் வேர் புவர் he gave up all his luxuries and started living a simple life இங்கே தான் வந்து காந்தி பேர் இந்தியாவில் இந்தியன்ஸில் இருக்காங்களே இந்தியர்கள் நிறைய பேர் வந்து ஏழைகள் புவர்னா ஏழை மெஜாரிட்டி ஆல்னா தான் எல்லாரும் மெஜாரிட்டினா ஒரு 10 பேர் இருக்காங்க அதுல ஒரு 8 பேர் ஏழையா இருக்காங்க அதை நம்ம மெஜாரிட்டின்னு சொல்லலாம் புரியுதா 2 பேர் தான் வந்து பணக்காரரா இருக்காங்கன்னா அவங்க மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடாது ஏன்னா 10 பேர்ல 2 பேர் தான் பணக்காரங்களா இருக்காங்க அப்ப அவங்க யாரு மைனாரிட்டி ஓகே புரியுதா அதான் டிஃபரன்ஸ் மெஜாரிட்டி மைனாரிட்டி இப்போ ஈக்குவலா இருந்தாங்கன்னா யாருமே மெஜாரிட்டி கிடையாது அப்படி சொல்ல முடியாது நம்மளால புரியுதா ஓகே அதனால இவர் இதெல்லாம் பார்த்துட்டு காந்தி பேசிக்கா பணக்காரருமா சரியா ஃபாரின்லாம் போய் படிச்சு பணம்லாம் நிறைய இருந்து கோட் சூட்லாம் போட்டு ஆள் சூப்பரா இருப்பாங்க பாரு போட்டோ அவர் தான் ஓகேவா
சொல்லிட்டு இருக்க அங்க பாரு ஏன் அதை சொல்றேன்ட்டு. he gave up all his luxuries and started living a simple life. இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பேர் ஏழையா இருக்காங்களே, நம்ம மட்டும் எதுக்கு வந்து பணக்காரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு, ஓகேவா, ஈவன் வந்து நிறைய பேர் சட்டையே இல்லாமல் இருக்காங்க, நான் சட்டை போட மாட்டேன் இனிமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு வெறும் அந்த அவரே கையில் நெய்வார், ஓகேவா, அந்த வேஷ்டியும் அந்த துண்டு மாதிரி ஒன்று இருக்கும் அதை மட்டும்தான் தோளில் போட்டுட்டு இருந்தார் சாவர வரையும். ட்ரெஸ்ஸே போட மாட்டேன்ட்டார். புரியுதா? இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கஷ்டம்லாம் என்னைக்கு போதோ அன்றைக்கி தான் நானும் ட்ரெஸ்ஸு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டார். புரியுதா? ஓகே. ஹீ கேவ் அப் ஆல் ஹிஸ் லக்ஸரிஸ், அதான் அர்த்தம். லக்ஸரிஸ்னா அவருக்கு இருந்த பணம் செல்வம் எல்லாத்தையும். அண்ட் ஸ்டார்டட் லிவிங் எ சிம்பிள் லைஃப். ஹீ ஸ்பன் யான், அண்டர்லைன் பண்ணிக்கோ, ஆன் த சர்க்கா ஆர் த ஸ்பின்னிங் வீல். நெய்வாங்க தெரியுமா, கையிலே சுற்றி, நான் அப்புறம் காமிக்கிறேன், ராட்டைன்னு சொல்லுவாங்க, சரியா? அது அடுத்த பேஜ்லலாம் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதோ வச்சிருக்காரு பாரு, ஓகேவா? அவரே வந்து சக்கரை மாதிரி இல்லை, நான் காமிக்கிறேன், ஃபோட்டோவில் காமிக்கிறேன், சரியா? அவரே வந்து கையில் வந்து நெஞ்சு அவரே போட்டுக்கிட்டாரு, சரியா? ஓகே. ஹி ஸ்பன் யான் ஆன் சர்க்கா ஆர் ஸ்பின்னிங் வீல் அண்ட் ரெக்வஸ்டட் இந்தியன்ஸ் டு வேர் ஒன்லி காதி ஆர் ஹோம்ஸ்பன் கிளாத்ஸ். ஓகே. எதுக்காக இப்படி சொன்னார்? நம்ம போனதுலேயே பார்த்தோம். ஏன் இப்படி சொன்னார்? வெரி குட். வெளிநாட்டுக்கு பொருளை வந்து நம்ம வாங்கக்கூடாது, வாங்கினா அவன் தான் வந்து நம்ம காசு அவங்கிட்ட போகும், நம்ம பண்ணுறத நம்மளே யூஸ் பண்ணணும், அப்போ தான் நம்ம ஆளுங்க வந்து கொஞ்சம் வளருவாங்க அப்படின்றது தான் அதில் இது, ஓகேவா? he set an example by living with those who were called untouchables. அப்புறம் என்ன பண்ணாரு? அன்டச்சபிள்ன்ற ஒரு வேர்டு அப்போ இருந்ததுமா, தீண்ட தகாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லுவாங்க. என்னன்னா கீழ் ஜாதியில் இருக்கிறவங்க வந்து சில விஷயம் பண்ணலாம், கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, அதெல்லாம் சொன்னல, அதையும் தாண்டி அவங்கள தொடவே கூடாதுன்னு இருப்பாங்க. உயர் ஜாதியில் இருக்கவங்க அவங்கள வந்து தொட்டுறக்கூடாது, தொட்டாலாம் சாவடிச்சிருவாங்க, அந்த மாதிரி வெறித்தனமாலாம் இருந்தாங்க. ஓகே. அவங்க பக்கத்தில் வரக்கூடாது, அப்படியே பக்கத்தில் இருந்தாலும் தூரமாக தான் இருக்கணும், இப்படி தொட்டுறக்கூடாது, தொட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான். ஆமாம், தொட்டுறக்கூடாது, தொட்டுட்டா அவங்க வந்து கொன்னுடுவாங்க, இல்லை போட்டு அடிப்பாங்க, அந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க அந்த காலத்தில், விச் இஸ் வெரி ராங். கரெக்டாக? அப்படிலாம் பண்ணவே கூடாது. அன்டச்சபிள்ஸ். அதனால தான் வந்து உங்கள் புக்கில் எடுத்து ஃபஸ்ட்டு பேஜில் பாரு, அன்டச்சபிள் இஸ் சின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு பேஜ் பாரு, புக்கை ஓப்பன் பண்ணோன்னே இருக்கும் பாரு, அங்கே தான் ஓப்பன் பண்ணோன்னுட்டல, அப்புறம் ஏன் அங்கே போகிற? திருப்புமா, அங்கே தான், அதில் கீழே இல்லையா? இல்லையா? சரி, ஓகே. ஸ்டேட் கவர்மெண்ட் புக்லலாம் இருக்கும், ஓகேவா? அன்டச்சபிள் இஸ் சின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வந்து அந்த தீண்டத்தகாதவர் இல்லை வந்து தீண்டாமை வந்து ஒரு கொடுமை அப்படின்னு சொல்கிற வார்த்தை. அது சின்னுனா பாவம், தீண்டாமை வந்து ஒரு கொடுமை, இல்லை தீண்டாமை வந்து பாவம். சரி, ஓகே, விட்டுற, இந்த புக்கில் இல்லை, சரியா? அன்டச்சபிள். ஹீ கேவ் தம் அ நியூ நேம். ஓகே. இவங்களெல்லாம் வந்து தீண்டத்தகாதவர்கள், ஓகேவா, கீழ் ஜாதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணாருன்னா, அவங்களெலாம் இந்த மாதிரி கூப்பிடக்கூடாது, இவங்களுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பேர் வச்சாரு? அங்கே பாருங்க, தேர்ட் லாஸ்ட் லைன், ஹரிஜன்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோ, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு அது, ஹரிஜன். ஓகே. இவங்க எல்லாரும் ஹரிஜன் அப்படின்னு ஒரு பேர் வச்சார். ஹரிஜனுக்கு மீனிங் என்னன்னா, கடவுளின் குழந்தைகள், சில்ட்ரன்ஸ் ஆஃப் காட், கடவுளோட குழந்தைகள்னு சொல்லிட்டு இவர் பேர் வச்சார் அவங்களுக்குலாம். நீங்கள் இவங்களெலாம் தீண்டத்தகாதவங்கள சொல்கிறீங்க, அப்படி கூப்பிடக்கூடாது, இவங்க தான் கடவுளோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்டார், ஹரிஜன், விச் மீன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஆஃப் காட். ஓகேவா? ஹி இம்ப்ரெஸ்ட் அப்பான் பீப்புள் தட் த வே டு கெட்டிங் ஃப்ரீடம் ஃப்ரம் த பிரிட்டிஷ் ரூல் வாஸ் நான் வயலன்ஸ். பற்றியா சொன்னல, ஓகேவா? இம்ப்ரெஸ்ட் அப்பான் பீப்புள் த வே ஆஃப் கெட்டிங் ஃப்ரீடம் ஃப்ரம் த பிரிட்டிஷ் ரூல் வாஸ் நான் வயலன்ஸ். கத்தி இந்த இது பண்ணுறது, சுடுறது, அடிக்கிறது, அந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க, நான் வயலன்ஸ். வயலன்ஸ்னால் என்னது? வன்முறை, ஓகேவா? வன்முறை இல்லாமல் நம்ம வந்து போராடுவோம், அகிம்சை வழியில் அப்படின்னு இது பண்ணார். டிட் யூ நோ ஒன்ஸ் வென் காந்தி, படிங்க. Once when Gandhiji was traveling by train. காந்தின்றது அவர் பேருமா, சும்மா அந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து ஜின்னு கூட சேர்த்து கூப்பிடுவாங்க, காந்திஜி, நேதாஜி. ஜீனா மேடம் ஆர் சார். வெரி குட். படிங்க. Once when Gandhiji was traveling by train in a first class compartment in South Africa. Compartment
இப்போ ட்ரெயினில் இப்பயும் இருக்குமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் இருக்குது, ஸ்லீப்பர் கோச்சு, அதுதான் சொல்கிறாங்க. Compartment in South Africa, he was thrown out onto the platform. Even though அவர்கிட்ட இருந்தாலும் even though he had a valid ticket. அப்படின்னா என்னது, அவர் டிக்கெட் எடுத்து தான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணியிருக்காரு, ஆனால் அவரை வந்து பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்க. ஏன் படிங்க. This was because he was an Indian. And the Indians were not allowed to travel in the first class then. புரிஞ்சிடுச்சா? சவுத் ஆப்பிரிக்காவில் அப்போ ஒரு ரூல் இருந்தது, கருப்பர்கள், இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது, கருப்பாக இருக்கிறவங்க எல்லாருமே, அங்கேயும் கருப்பர்கள் அதிகம், செம்ம கொடுமைப்படுத்துவாங்க. அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி எல்லோரும் அந்த உயர் ஜாதி அவங்க அந்த வெள்ளைக்காரங்க இருக்கிற இடத்துல சாப்பிட்ற இடத்துல இவங்க போய் நிற்கக்கூடாது, அவங்க நடக்கிறதுக்குன்னு தனியாக ஒன்று, அவங்க பஸ்ஸில் போனாங்கன்னா இவங்க பஸ்ஸில் ஏறக்கூடாது, அந்த மாதிரி ரூல்லாம் நிறைய இருந்தது கண்ணா முன்னான்னு. சரியா? சிரிப்பாக இருக்கும் இப்போ கேட்குறது, பட் அந்த மாதிரி இடத்துலலாம் இருந்தால் எவ்வளோ கொடுமையாக இருக்கும். புரியுதாம்மா? இப்போ நம்ம இருக்கோம், இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, உன்னை ஸ்கூலு உள்ள விடலை, கேட்டால் வந்து நீ தாழ்ந்த ஜாதி, நாங்கள் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? புரியுதா? இதெல்லாம் ரியலாக நடந்தது. சரி, அடுத்தது படிங்க. அண்ட் நான் கோஆப்ரேஷன், ஹிஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வாஸ் பேஸ்ட் ஆன் அ சத்தியாகிரகா. அண்டர்லைன் பண்ணிக்கோ. சத்தியாகிரக போராட்டம் அப்படின்வாங்க. என்னன்னா அகிம்சை வழியில போராடுறது, வன்முறைலாம் எதுவும் கிடையாது. சரியா? எனக்கு தெரியும். தட் பிரின்சிபிள் ஆஃப் ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ். ட்ரூத்னா என்னது? உண்மை, வன்முறையற்ற. சரியா? இது ரெண்டு தான் இது பண்ணார். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றுனா படிப்போம். த ரவுலத் ஆக்ட். ஓகேவா? த ரவுலத் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் 1919. ஓகே, அப்படின்னு ஒரு ஆக்டை வந்து பிரிட்டிஷ் வந்து பாஸ் பண்ணுறாங்க. எப்போ? 1919. இட் கேவ் த பிரிட்டிஷ் த பவர் டு சென்ட் எனி ஒன் டு ஜெயில் வித்தவுட் அ ட்ரையல் இன் அ கோர்ட். இது எவ்வளோ கொடுமையான விஷயம் பாரு. அந்த ரூல் என்னென்னா, யாரை வேணாலும், இப்போ பிரிட்டிஷுக்காரங்க நினச்சாங்கன்னா யாரை வேணாலும் வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலாம், காரணம்லாம் எதுவுமே வேணாம். அந்த மாதிரி ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? கோர்ட்லலாம் போயெல்லாம் நிறுத்த மாட்டாங்க. இவன் என்ன தப்பு பண்ணா, கோர்ட்டில் வந்து ஜட்ஜு வந்து நீ தப்பு பண்ணியா, ஆமாம் தப்பு பண்ண, சரி நீ ஜெயிலுக்கு போ, தப்பு பண்ணலையா, சரி நீ வந்து நிரபராதி, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவங்க நினச்சாங்கன்னா பிடிப்பாங்க, பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, நீ கேள்வி கேட்கவே முடியாது அப்படின்னு ஒரு ரூல் போட்டாங்க. எவ்வளோ கொடுமையான ரூல் பாரு இது. ஓகே, வெரி ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் வேர் டேக்கன் இஃப் எனி ஒன் ப்ரொட்டஸ்டட் அகைன்ஸ்ட் த வேரியஸ் ஆக்ட் ஆஃப் த கவர்மெண்ட். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க? போன லெசனில் படித்தோம். நிறைய பேர் சேர்ந்து பிரிட்டிஷை வந்து இது பண்ணாங்க, தாக்க முயன்றாங்க. ஓகேவா? அப்புறம் 2 பேர் சண்டை போட்டு தோற்று போயிட்டாங்கல்ல. இவங்களை விட்டால் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவனை நமக்கு யாரை தோணுதோ பிடிச்சி ஜெயிலில் போட்டுற மாதிரி ஒரு சட்டம் இருந்ததுனா தான் இவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து இப்படி பண்ணாங்க. புரியுதா? ஓகே, அடுத்து ஜாலியன் வாலா. இது புரிஞ்சிச்சாமா? ரவுலட் ஆக்ட்ன்றது என்னது? ஒரு தடவை சொல்லுங்க. ரவுலட் ஆக்ட்னா என்னது? ரவுலட் ஆக்ட் வந்து 1919ல ஆரம்பிச்சிச்சு. 1919ல வந்து பாஸ் பண்ணாங்க. ஓகே, அப்புறம் அதுல வந்து என்ன ரூல்னா, யாரை வேணாலும் புடிச்சு ஜெயில்ல போடலாம், அதுக்கு கோர்ட்ல வந்து காரணம் எல்லாம் சொல்லலாம். ஓகே, வித்தவுட் ட்ரையல் இன் த கோர்ட். ஓகேவா? வாதாடலாம் வேணாம், எதுவும் இது பண்ண வேணாம், கேஸ்லாம் ஃபைல் பண்ண வேணாம். ஓகே, அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது, ஜாலியன் வாலா பாக் மசாக்கர். ஓகே, தமிழில் வந்து ஜாலியன் வாலா பாக் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ பாருங்க, அனதர் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். இது வந்து ஒரு ஈவெண்ட் தான் இது. சரியா? என்ன நடந்ததுன்னு. அனதர் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் தட் அக்கர்ட் during the period was the Jallianwala Bagh incident in Amritsar. ஓகே, அங்கே பாருங்க ஆம்ரிஸ்டர். சரியா? ஆம்ரிஸ்டர்ன்ற இடத்துல தான் இது நடந்தது. ஓகே, ஜெனரல் டையர், a British officer had banned all public meeting and processing in அம்ரிஸ்டர். அந்த ஜெனரல் டையர்ன்றவர் அப்போ வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸராக இருந்தார் அந்த இடத்துல அம்ரிஸ்டரில். அவர் என்ன பண்ணார், ஒரு ரூல் போட்டிருந்தார். அப்போது பப்ளிக் வந்து யாரும் வந்து வெளியில் கூடக்கூடாது, எந்த ப்ராசஸ் எதுவும் பண்ணக்கூடாது, மீன்ஸ் கூடி ஏதாவது பண்ணுறது, போராட்டம் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருந்தார். சரியா? அப்புறம் பட் சம் பீப்புள் வெண்ட் அஹெட் வித் த பீஸ்ஃபுல் மீட்டிங் இன் த பார்க் நேம் ஜாலியன் வாலா பாக். அப்படின்றது என்ன? அது ஒரு பார்க்கோட நேம். அந்த பார்க்கில் அமைதியாக போய் உட்காந்து போராடி இருக்காங்க. சரியா? உட்காந்து
அம்ரிஸ்டரில் இருக்குமா அது? ஓ சரியா, அம்ரிஸ்டரில் இருக்கு. பட் சம் பீப்புள் வெண்ட் அஹெட் வித் அ பீஸ்ஃபுல் மீட்டிங் இன் அ பார்க் நேம் ஜாலியன்வாலா பாக். த பார்க் ஹேட் ஒன்லி ஒன் எக்ஸிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு எக்ஸிட் தான் இருக்கு. போகிறதுக்கும் ஒன்று தான், வரதுக்கும் ஒன்று தான். ஓகேவா? ஒன்ஸ் உள்ளே போயிட்டேன்னா நீ அந்த வழியாக தான் வரணும், வேறு எந்த வழியாகவும் போக முடியாது. மேபி பெரிய வால் இருந்திருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கும். புரியுதா? அந்த மாதிரி தான் இருக்கும். நான் காட்டுற மாதிரி பிக்சரில் எல்லா சைடுமே வால் இருக்கும் பெருசாக, நீ ஓட முடியாது எங்கேயும். கேட் வழியாக தான் வெளியில் வந்தாகணும். புரியுதா? ஓகே, எகிரி குச்சி கூட போக முடியாது. ஓகே, அப்போ என்ன ஆச்சு? இப்படியா? இந்த கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. வால் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள நிறைய பீப்புள் இருக்காங்க. ஒரே 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 டைம்ல எல்லாரையும் சுட்டு கொண்டாங்க. கரெக்ட், பீரங்கி வச்சு. அதான் அது எங்கேயோ அது கேட்ட மாதிரியே அதுதான். ஓகே, ஆன் ஜெனரல் டயர் ஆர்டர்ஸ் த போலீஸ்மேன் பிளாக் த எக்ஸிட். ஓகே, என்ன பண்ணாங்க? போலீஸ்மேன் வந்து எக்ஸிட்டை வந்து பிளாக் பண்ணிட்டு சுத்தி அங்கே பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்க. அண்ட் ஓப்பன் ஃபயர் கில்லிங் thousands ஆஃப் பீப்புள் அண்ட் இன்ஜூர்ட் மெனி மோர். ஓப்பன் ஃபயர்னா என்னது? ஓகே, சும்மா பார்த்துலாம் சுடுறதுலாம் கிடையாது. ஓப்பன் ஃபயர் மீன்ஸ் எந்த படத்தில் சுடுவான் அந்த மாதிரி ரோபோல 2.2ல சுடுவான் பாரு, அதான் ஓப்பன் ஃபயர். சைன்னு சுடுறது. சரியா? எல்லாரும் எங்கே போக முடியும்? ஓடி ஒளியெல்லாம் முடியாது, எல்லாரையும் சுட்டு சாவடிச்சிட்டாங்க. சரியா? எதுக்காக? அவங்க பீஸ்ஃபுல்லாக போராடினதுக்கு. யாரால? அந்த பாம்பே டையர் அந்த ஜென்ரல் டையர்ன்ற அந்த ஒரு ஆளோட டிசிஷனால். ஓகே, இதுக்கப்புறம் வந்து லேட்டராக வந்து அவங்க கவர்மெண்ட்லாம் மன்னிப்பு கேட்டாங்க. ஓகே, இது வந்து தப்பானது, அவர் தப்பாக பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஏன்னா வந்து யூஸ்வலாக அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இவங்க எதிர்த்து வந்து போராடி இருந்தாங்க, இல்லை எதிர்த்து அடிச்சிருந்தாங்க, எதிர்த்து சுடுறாங்க, இவங்க ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணால் ஓகே. அமைதியாக போராடிட்டு இருக்கவங்க வந்து போய் சுடுறது வந்து யூஸ்வலாக பண்ண மாட்டாங்க. ஆன் ஜென்ரல் டயர் ஆர்டர் த போலீஸ்மேன் பிளாக் த எக்ஸிட் அண்ட் ஓப்பன் ஃபயர் கில்லிங் thousands ஆஃப் பீப்புள் அண்ட் இன்ஜூர்ட் மெனி மோர். திஸ் இன்சிடென்ட் டுக் பிளேஸ் ஆன் என்னைக்கு? 13 April 1919 அன்னைக்கு நடந்திருக்கு. ஓகே, இன் ரெஸ்பான்ஸ் டு திஸ் கோல்ட் பிளட்டட் மெசாக்கர் ஆஃப் இன்னசென்ட் பீப்புள். ஏன் கோல்ட் பிளட்டட்னு வாங்கினா ரத்தமே வந்து உரையிற அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கோல்ட் பிளட்டட் மர்டர்னால் வந்து நார்மலாக வந்து இப்படி சுட்டு கொல்றது கிடையாது, இல்லை நார்மலாக ஒருத்தனை கொல்றது கிடையாது. ரொம்ப விரித்தனமாக இந்த சைக்கோ படத்துலலாம் பண்ணுறாங்கல்ல, தலையெல்லாம் வெட்டி ரொம்ப 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 பயங்கரமாக பண்ணுறாங்க பற்றி, அதெல்லாம் வந்து கோல்ட் பிளட்டட் மர்டர் அப்படின்வாங்க. ஓகே, அந்த பிளட்டே வந்து இதாகிடும். ஓகேவா? அந்த மாதிரி. ஓகே, ஒரே வச்சிடும், பார்க்க வேணாம்னு நான் தான் சொன்னேன். சரி, ஓகே. த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் லான்ச்ட் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இன் 1920. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிக் மூமெண்ட் லெட் பை காந்திஜி அண்ட் வாஸ் த பிகினிங் ஆஃப் காந்தியன் ஃபேஸ் ஆஃப் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அவர் என்ன பண்ணாருன்னா 1920 ஃபஸ்ட்டு என்ன பண்ணாருன்னா, நீங்கள் எங்களுக்கு வந்து ஒத்துழையாமை அப்படின்னு சொல்லுவாங்க இயக்கம். அதாவது எங்களுக்கு நீங்கள் ஒத்து போக மாட்டீங்க, எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஓகேவா? எங்களுக்கும் வந்து சில இதெல்லாம் இருக்குது, ஸோ இதுக்கு வந்து ஒத்து போகிற மாதிரி நீங்கள் சில லாலாம் பாஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அகிம்சை வழியில் வந்து போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணார். புரியுதாம்மா? காந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணார். நீங்கள் எங்கள்கிட்ட ஒத்து போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர் பார்த்து, ஆனால் அகிம்சை வழியில் போராடுறாரு. சரியா? 1920 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வாஸ் நான் வயலண்ட் ப்ரொட்டஸ்ட். அதான் மெயின் அதில். சரியா? வன்முறை எங்கேயும் இருக்கக்கூடாது, எதிர்த்து அடிக்கக்கூடாது, அவங்க அடித்தா கூட நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணுன்றது தான் காந்தியோட பிரின்சிபல். இதை நீ ஒத்துப்பியா? ஒருத்தங்க அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கன்னத்தில் அரைஞ்சா இன்னொரு கன்னத்தில் அரைஞ்சின்னு யார் சொன்னது? இயேசு சொன்னார்ல, அந்த மாதிரி அவங்க வந்து அடித்தா கூட நம்ம அடியை வாங்கிட்டு தான் இருக்கணும், திருப்பி அடிக்கக்கூடாது அப்படின்னு காந்தி சொன்னார். ஓவர். புரியுதா? இப்போ ஏன் தெரியுதா காந்தி வந்து ஏன் சில பேருக்கு பிடிக்காதுன்ட்டு? இந்த மாதிரி சில விஷயம்லாம் அவர் பண்ணது நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்தது. புரியுதா? ஆனா இதுலயும் ஒரு நல்லதுதான் இருக்கு. நம்ம திருப்பியும் வந்தோம்னா அவங்க திருப்பி அதுதான் அவங்ககிட்ட தான் பவர் இருக்கு. அதுதான் இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம அடிக்கிறதுனால யூஸ் கிடையாது, நம்ம ஒரு அடி அடிச்சோன்னா அவன் 10 அடி நம்மளை அடிப்பான். புரியுதா? அந்த மாதிரி. சரியா? ஓகே. ஃபாலோட் த மெத்தட் ஆஃப் சத்யகிரகா. ஓகே ஓகே. த அல்டிமேட் கோல் வாஸ் டு அட்டைன் ஃப்ரீடம் பை பீஸ்ஃபுல் மீன்ஸ். புரிஞ்சிடுச்சா? அவரோட அல்டிமேட் கோல் என்ன? சுதந்திரம் வாங்குறது தான். அது எப்படி வாங்கணும்? ஓகே, அகிம்சை வழியில் தான் வாங்கணும். உலகத்திலேயே எந்த கண்ட்ரியும் வந்து அகிம்சை வழியில் வந்து சுதந்திரம் வாங்கினதே கிடையாது. அடித்து சண்டை போட்டு, ஓகேவா, பவர் திரும்ப அவங்கள்ட்ட இருந்து இவங்க பிடுங்கி, இல்லை ஏதாவது நடந்த அந்த மாதிரி தான் வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க.
ஆமாம், நம்ம ஊர் கிடையாது, நாடு. ஓகேவா? நம்ம நாட்டில் மட்டும்தான் அகிம்சை வழியில் வந்து சுதந்திரம் பெற்ற ஒரே நாடு யாருன்னா இந்தியா தான். சரியா? ஆனால் அதுக்கும் சில ரீசன்ஸ்லாம் இருக்குமா, நான் அப்புறம் சொல்கிறேன். சரியா? thousands ஆஃப் இந்தியன் ஜாயின் திஸ் மூமெண்ட். அப்போல்லாம் என்னென்னா வந்து காந்தி இயக்கத்தில் வாங்க, காந்தி இயக்கத்தில் வாங்கினா ஊரில் எல்லாரும் காந்தி இயக்கத்தில் சேர்ந்துருவாங்களாம். அப்போல்லாம் காந்தி ஒரு லீடராக பார்த்தாங்க. அவர் என்ன சொன்னாலும் கேட்பான்னு சொல்லிட்டு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு, வெள்ளை கலர் இது, தலையில் இப்படி ஒரு குப்பி மாதிரி போட்டிருப்பாங்க. போட்டுட்டு அவங்களாம் காந்தியவாதிகள், காந்தி இயக்கத்தில் சேர்றாங்க. காந்தியோட இன்னொரு பேர் பாபுவா? பாபுலாம் கிடையாது. சரி, படிப்போம் இருங்க. ஓகே ஓகே. அப்புறம் ஸ்டூடெண்ட் பாய்காட் பிரிட்டிஷ் ரன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் லாயர்ஸ் பாய்காட் கோர்ட்ஸ். புரிஞ்சிருச்சா? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் ரன் பண்ணுறாங்களே ஸ்கூலு, அங்கே நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, காலேஜுக்கும் போக மாட்டோம். அப்புறம் லாயர்லாம் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷோட கோர்ட்டில் நாங்கள் போய் ட்ரையல் பண்ண மாட்டோம், ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டெப்பாக, புரியுதா? ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. பீப்புள் ஓகே பிக்கெட்டட் ஷாப் செல்லிங் பிரிட்டிஷ் மேட் குட்ஸ். ஓகேவா? அண்ட் ஆஸ்க் பீப்புள் டு பை ஸ்வதேஷி ஆர் இந்தியன் மேட் குட்ஸ் இன்ஸ்டன்ட். அது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சரியா? எலெக்ஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வேர் பாய்காட்டட் அண்ட் டைட்டில்ஸ் அண்ட் ஹானர்ஸ் கிவன் பை த பிரிட்டிஷ் வேர் ரிட்டர்ன். என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் அவங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸ்டூடெண்ட் வந்து நான் உங்கள் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்றாங்க, காலேஜுக்கு போக மாட்டேன்றாங்க. வக்கீலுங்கெல்லாம் வந்து நான் உங்கள் கோர்ட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அப்புறம் வந்து செல்லர்ஸ்லாம் வந்து நான் உங்கள் பொருளை விற்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஈவன் மக்கள் வாங்குறவங்களே வந்து நான் வெளிநாட்டு பொருள் வாங்க மாட்டேன், நம்ம ஊரில் பண்ண ஸ்வதேஷி, நம்ம ஊரில் பண்ண நம்ம மக்கள் பண்ணது தான் வாங்குவேன் அப்படின்றாங்க. ஸ்வதேஷின்றது வந்து இந்தியன் மேட் குட்ஸ், இந்தியாவிலே தயாரித்த பொருளுக்கு வந்து அப்போ வந்து அந்த ஸ்வதேஷி அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. ஓகே. எலெக்ஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வேர் பாய்காட்டட் அண்ட் டைட்டில். அதுக்கு அதே மாதிரி பிரிட்டிஷ்காரன் கொடுத்தான்ல நமக்கு ஹானர்லாம், சில பேருக்குலாம் சார் பட்டம் அந்த மாதிரிலாம் கொடுப்பான். சரியா? ஏதாவது ஒரு இதில் நல்லா பண்ணியிருந்தான் அந்த மாதிரிலாம். ஓகேவா? ஜால்ரா போட்டா அந்த மாதிரிலாம் பண்ணலாம் கொடுப்பான்ல. அவங்களாம் என்ன பண்ணாங்க, இல்லை எங்களுக்கு இந்த பட்டம்லாம் வேணாம், நீ கொடுத்த பட்டம் எனக்கு வேணான்னு திரும்ப கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்கள மறைமுகமாக அசிங்கப்படுத்துகிற மாதிரி. புரியுதாம்மா? சண்டை கிண்டை எதுவும் போடாமல். புரியுதா? இதில் எங்கேயும் சண்டைலாம் கிடையாது. ஓகே. நோட்டபிள் அமாங் த போஸ்டர் ப்ரொட்டஸ்டர் வாஸ் போயட் ரவீந்திரநாத் தாகூர் who returned the knighthood bestowed upon him by British in 1915. ரவீந்திரநாத் தாகூர் யாரு? அவர் ஒரு கவிஞர், இலக்கியவாதி, கவிஞர். ஓகேவா? இன்னும் கேள்விப்பட்ட மாதிரி ஜனகணமன பாடுறீங்களே, அவர் தான் எழுதினார் நமக்கு நேஷனல் ஆந்தமே. ஹீ இஸ் த ஒன்லி மேன் wrote 2 நேஷனல் ஆந்தம் ஃபார் 2 countries. எந்தெந்த கண்ட்ரி சொல்லுங்கள்? நம்ம இந்தியாவுக்கும் வந்து அவரோடது தான். பங்களாதேஷில் பாடுறாங்களா, அவர் பேசிக்காக பெங்காலி. பங்களாதேஷில் பாடுறாங்களா நேஷனல் ஆந்தம், அதுவும் இவர் எழுதினது தான். அப்போ இந்தியா வந்து ஒன்றா இருந்தது பங்களாதேஷோட. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் அண்டர் இந்தியா தான் இருந்தது. சரியா? ஓகே. அவங்க நேஷனல் ஆந்தமும் இவர் தான் எழுதினார். இஸ் a கிரேட் போயட்மா ரவீந்திரநாத் தாகூர். தாடி வச்சிருப்பாரு. பங்களாதேஷ்க்கு என்னன்னா புரியல. ஓ, பாட்டா தெரியல, போட்டு பார்த்தா தான் தெரியும். நான் எப்போ பாடினேன் அதெல்லாம். பெங்காலியில் தான் வரும்னு சொல்லுவாங்க. The bullet marks have been preserved at the Jallianwala Bagh. Why? அந்த புல்லட்லாம் அந்த செவுத்துலலாம் பட்டுச்சுல்ல. சரி, ஓகே, நான் உனக்கு காமிச்சிடுறேன் அந்த இது, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஜாலியன்வாலா பாக் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்கம்மா. அதை இதோ இருக்கு பாரு, இதோ தெரியுதா? இந்த டாட்ஸ்லாம் அதெல்லாம் வந்து புல்லட் மார்க்ஸ். புரியுதாம்மா? இந்த பாரு, அந்த செவுத்தில் வந்து புல்லட் மார்க்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து காமிச்சிருக்காங்க. ஏன் அதை வந்து இன்னும் அழிக்காமல் வந்து அந்த இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க சொல்லுங்கள்? இந்த பாரு, இந்த மாதிரி தான் வச்சு சுட்டாங்களாம். புரியுதா? இந்த பக்கம் தான் எக்ஸிட்டு, இது மேலே எகிரி குச்சி ஓட முடியாது. இந்த மாதிரி உட்காந்து போராடினவங்களை வந்து இப்படி தான் நின்று சுட்டுருக்காங்க. புரியுதா? புரிஞ்சிடுச்சாம்மா? இப்போ இங்கே சுடும்போது என்ன ஆகும்? படாத குண்டுலாம் இது ஓப்பன் ஃபயர் தானே, சவுத்தில் தானே பட்டிருக்கோம். அதை தான் வந்து அந்த புல்லட் மார்க்ஸை தான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இதோ பாரு, இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. இதோ பாரு, இதெல்லாம் புல்லட் மார்க்ஸ். அங்கே புல்லட் மார்க் இருக்குன்னு காமிச்சிருக்காங்கடா. அவங்க டூரிஸ்ட்லாம் போவாங்கல்ல, இப்போ வந்து ப்ரிசர்வ்ட் பிளேஸு, டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிடுச்சு. ஓகேவா? அது ஏன் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. பட் த புல்லட் மார்க்ஸ் ஹேவ் பீன் ப்ரிசர்வ்ட் அட் த ஜாலியன்வாலா பாக். வை? What words can be used for the hundreds of Indians who gathered there? Okay.
ஹிண்ட் வந்து ஃபியர்லெஸ், டிட்டர்மைன், ஸ்கேர்டு. ஓகேவா? நீ வந்து அங்கே சேர்ந்தாங்கல்ல, அவங்கள வந்து நீ எப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியும் உன்னால்? ஒன்று பயப்படாதவங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து டிட்டர்மைண்ட், ஃபோக்கஸ்டாக இருந்திருக்காங்க. எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்காங்க? நம்ம நம்ம வந்து நான் வயலன்ஸ் பண்ணோம். அது ஓகே. எதுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க? காந்தி சொல்றது. எதுக்காக? விடுதலைக்காக, இந்தியா விடுதலைக்காக. சரியா? ஓகே. அதில் சில பேர் வந்து ஸ்கேர்டுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஃபிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. பட் த மூமெண்ட் விச் வாஸ் சப்போஸ் டு பி பீஸ்ஃபுல் டர்ன் வயலண்ட் இன் 1922 அட் சௌரி சௌரா இன் உத்தரப்பிரதேஷ். ஓகே. எ ப்ரொசஷன். உத்தரப்பிரதேஷ் போனே. டெல்லி. டெல்லின்றேன். தாஜ்மஹால் இருக்குல்ல, உத்தரப்பிரதேஷ் தான் இருக்கு. ஆக்ரா. கிருஷ்ணரோட இடத்தையும் பார்த்துட்டோம். அதுவும் யூபியில் தான் இருக்கு. கரெக்ட். ஓகே. A procession of farmers were fired at by the British and in retaliation the people burned down the Chauri Chaura police station. Disappointed Gandhiji called off the movement. பத்தியா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மூமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. உத்தரப்பிரதேஷ் சௌரி சௌரால இந்த மாதிரி வந்து கம்முன்னு உட்காந்து போராடும் போது வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்கள அடிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பதிலுக்கு போய் அந்த சௌரி சௌரால அந்த போலீஸ் ஸ்டேஷனையே கொளுத்திட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணார் காந்தி? வெறுப்பாய் கடுப்பாயி, உங்களை அறவழியில் தானே போராட சொன்னேன், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கால்ட் ஆஃப் பண்ணிட்டார் இந்த மூமெண்ட்டையே. புரியுதா? என்ன மூமெண்ட்டு? கால்ட் ஆஃப்னா வந்து பின் வாங்கிறது. நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்கிடுறது, வித்ரா பண்ணிடுறது. அந்த மாதிரி தான். ஓகே. ஓகே. பேஜ் நம்பர் 100 போங்க. The Congress continued to protest against the government's act of suppression. ஓகே. நம்மளை ரொம்ப அடிமைப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது வந்து அவங்க வந்து இதே பண்ணியிருக்காங்க, அப்போஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. Some Indians who were disappointed with the withdrawal of the non-cooperation movement, okay, started revolutionary activities against the British. Okay. These revolutionary nationalists felt that non-violent movement would not lead to independence. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாகவே இதே மாதிரியே நம்ம வந்து உட்காந்து போராடிட்டு இருந்தோம், நான் வைலன்ஸில் போராடினா அவங்க நம்மளை அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, இப்போது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் நமக்கு விடுதலை கிடைக்காது அப்படின்னு நிறைய பேர் வந்து வேற ஒரு வழியில் வந்து இது பண்ணாங்க. புரியுதாம்மா? எல்லாருக்கும் ஒரு திங்கிங் இருக்கும்ல. இப்போ ஏற்கனவே ஒரு இடத்துல சுட்டுட்டாங்க, பார்க்குக்குள்ளே சும்மா ஜாலியன் வாலாபில் வந்து உட்காந்துருந்தவங்க சுட்டுட்டாங்க. அடுத்து இன்னொரு இடத்துல வந்து சௌரி சௌராவில் வந்து அந்த பிளேஸ்லேயும் வந்துட்டு அடிச்சிட்டாங்க. அப்போ நிறைய பேருக்கு என்ன தோணும், இப்படியே நம்ம அமைதியாக இருந்தால் நம்ம அடிச்சுட்டே தான் இருப்பாங்க, விடுதலை கூட கிடைக்காது, நம்ம போராடணும், திரும்ப அடிக்கணுன்ற மாதிரி தானே மைண்ட் செட் வரும். அதை தான் சொல்கிறாங்க. அதான் வந்து ரெவல்யூஷனரி. ஓகேவா? ரெவல்யூஷனரி சச் ஆஸ் பகத்சிங்லாம் வந்து திரும்ப அடிப்பார். ஓகே. சந்திரசேகர் ஆசாத், ஜத்தின் தாஸ், சூரிய சென், பினாய். ஓகே. மீசெல்லாம் வச்சுட்டு இருப்பாருமா. நிறைய பேர் ஃபேன்சி ட்ரெஸ்லாம் இது பண்ணுவாங்களே, அவரும் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரு. என்னம்மா இப்படி கேட்ட? ஆமாம்மா, பகத்சிங் எவ்வளோ பெரிய வீரர் அவர். இருக்கார் இருப்பாரு, சின்ன வயசுல செத்துட்டார். ஆனா தைரியம் வேணுமா இதுக்கெல்லாம்? ஷேர் பண்ணலையாடா, அதுக்கு தான் நீ எப்பா பப்பான்றியா? இப்ப தெரியுதா? இருக்கார் பாரு, இவர் தான் பகத்சிங். என்ன தொப்பையை போட்டிருக்காரு, இப்படிதானே சுத்தி இருப்பாரு தலையில. எது? இல்ல அதுக்கு மேலதான் அந்த ஹேட் போட்டிருக்காரு. ஓ, அதுக்கு மேல. இல்லனா இந்த மாதிரி இருப்பாரு. அவர் கதைலாம் இருக்குமா, பாக்குறதா இருந்தா அந்த இதெல்லாம் பாருங்க, புரியும் உங்களுக்கு கதைலாம் என்னன்னுட்டு. எங்க டைம் அதுக்குள்ள தான் எக்ஸாம் வந்துருச்சு. நீங்க தான் டைம்லாம் யூட்டிலைஸ் பண்ணீங்க. அதெல்லாம் பயோகிராஃபின்னு வாங்க. எல்லாருக்குமே ஒரு ஃபிலிம்லாம் இருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு இருக்கு, காந்திக்கு இருக்கு. எத்தனை வயசு? சின்ன வயசுல இருந்துட்டாங்கன்னா எத்தனை வயசு? இதோ காமிக்கிறேன் பாரு, ரொம்ப சின்ன வயசு தான் இருந்துட்டாரு. இதோ பாரு, 1907ல பிறந்திருக்காரு, 31ல இறந்துட்டாரு, 24 வயசுலயே இறந்துட்டாரு. ஏன் சுட்டுட்டாங்க? இது தூக்குல போட்டாங்க. அதான் ஏன்? பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா போராடினாரு, அடிச்சாரு அவங்கள, அதனால வந்து மாட்டிக்கிட்டாரு. மாட்டினோன்னு பிடிச்சிட்டு இதில் போட்டானுங்க, தூக்கில் போட்டாங்க. பார்க்குறேன் பாரு எப்படின்ட்டு காட்டுறேன். ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிலாம் நிறைய பண்ணார் அவர். அப்புறம் நிறைய பேரை கொன்னார் பிரிட்டிஷ் ஆளுங்களை. அதுக்கப்புறம் வந்து கேஸ் போட்டாங்க அவர் மேலே. கேஸ் போட்டதில் வந்து அவரை வந்து
உள்ளே வந்து தூக்கி போட்டு இது பண்ணிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. அங்கே ஸ்ட்ரைக் பண்ணார். எங்கே அந்த வரைக்கும் ஒரு எக்ஸிக்யூஷன். சென்டென்ஸ் டு டெத் இந்த லாகூர் கான்ஸ்பிரசி. லாகூர்ன்றது வந்து பாகிஸ்தானில் இருக்குது இப்போது, அந்த டைமில். அப்போது நைட் அது வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கும், அந்த குஜராத் பார்டர்லலாம் வரும். சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த பாரு 7:30 PM வந்து இதில் போட்டாங்க, தூக்கில் போட்டாங்க அவரை. என்னப்பா டைம் எல்லாம் போட்டுருக்காங்க? ஆமாண்டா மடி, இது தெரிஞ்ச விஷயம் தானே. 24 வயசுல நினச்சிப்பாரு. ஓகே ஓகே, இங்கே பாரு, இது இவங்க எல்லாருமே இதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பாரு. எல்லாருமே வந்து தூக்கிலிடப்பட்டவர்கள். இதில் போட்டிருக்க எல்லாருமே பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ஜதின் தாஸ், சூர்யா சென், பினாய் பதால், தினேஷ் டிஃபைட் த பிரிட்டிஷ் அண்ட் வேர் புட் டு டெத். அவங்க எல்லாம் வந்து பிரிட்டிஷ்க்கு அகென்ஸ்டாக போராடி வன்முறையில், சரியா, அகிம்சை வழியில் கிடையாது, வன்முறையில் போராடி அவங்க எல்லாரும் வந்து பொறுமையாக போனாலும் தான் அங்கே ஜாலியன் வாலாபில் வந்து சுட்டான்ல, அதுலேயும் தானே சாவடிச்சான். கரெக்ட் தானே? ஸோ அதனால தான் இதில் வந்து ரெண்டு சைடுமே இருக்குது. தே ஆர் ரிமெம்பர்ட் ஃபார் தேட் பிரேவரி. ஓகே, ஈவன் டுடே. பிரேவரினா என்னது? ஃபியர்லெஸ், தைரியம். அவங்களாம் தைரியமாக போராடி தைரியமாக உயிர் நீத்தாங்க. புரியுதா? அவங்க தெரியும் அப்பயும் பிரிட்டிஷ்காரன் பிடிச்சிருவான், நம்மளை சாவடிப்பான், தூக்கில் போடுவான்ட்டு, இருந்தாலும் அவங்க போராடினாங்க. புரியுதா? நம்ம போராடி முடிச்சிடலான்ட்டு. அவங்க போராடுறது அவங்களோட கடமை. ஏன்னா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கம்மா எல்லாருமே. புரியுதா? எல்லாரும் வந்து அடங்கி இருக்க மாட்டாங்கல்ல, எல்லாரும் கோவம்லாம் வரும்ல, எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருப்பாங்க. ஓகே, அடுத்து சைமன் கமிஷன். இப்போ 2 பார்த்துட்டோம், சரியா? ரவுலத் ஆக்ட் பார்த்துட்டோம், ஜாலியன் வாலா மசாக்கர் வந்து பார்த்துட்டோம், சரியா? அடுத்தது வந்து சைமன் கமிஷன். இது என்னன்னு பார்ப்போம். இன் 1928, இதெல்லாம் அப்படியே இயர் பை இயர் கரெக்டாக வருது பாரு, சரியா? ரவுலத் ஆக்ட் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் வந்து ஜாலியன் வாலா மசாக்கர், அதுக்கப்புறம் வந்து சைமன் கமிஷன். In 1928, the British government appointed a commission under Sir John Simon, named Simon Commission. அவர் கீழே வந்து ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. அதனால அந்த கமிஷனுக்கு வந்து அவர் பேரை வைக்கிறாங்க. புரியுதாமா? அவர் சார்ன்றது வந்து அவங்க அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு அதிகாரிங்களுக்கு இல்லை நல்ல லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்குற பட்டம். ஓகேவா? சார்ன்றது சார் ஜான் சைமன். ஸோ அது வந்து சைமன் கமிஷன் பேர் வச்சாங்க. அது என்னன்னு பார்ப்போம். என்னென்னு? த எய்ம் ஆஃப் த கமிஷன் வாஸ் டு review the law and order situation in India and come up with new reforms. இதுதான் நல்லா புரிஞ்சுக்கமா. சைமன் கமிஷன் என்னன்னா, இப்போ இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து ரிவ்யூ பண்ணணும், பார்த்துட்டு எதெல்லாம் மாற்ற முடியுமோ அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அதுக்காக தான் அந்த சைமன் கமிஷன் வைக்கிறாங்க. when the commission arrived in India, the Congress boycotted it as there were no Indian among the 7 members of the commission. அப்போது இந்தியாவில் அந்த கமிஷன் வைக்கும்போது இது வேணாம், இந்த கமிஷனு இது நீங்கள் எதையும் மாற்றாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அந்த கமிஷன் என்ன தான் வந்து அவர் சைமன் லீட் பண்ணாலும் அதில் 7 பேர் மொத்தம். எப்போவுமே ஒரு கமிஷன் ஒரு இது வச்சாங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஒருத்தரோட முடிவு கிடையாது. ஓகே, ஒரு 7 பேர் 10 பேர் அந்த மாதிரி வைப்பாங்க. அதில் அந்த 7 பேரில் இந்தியன்ஸே கிடையாதான், எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் ஆளுங்க. அப்போனா எப்படி இருக்கும் ரூலு? கரெக்டா? நமக்கு அகென்ஸ்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஆளுங்க யாராவது உள்ளே இருந்தால் அட்லீஸ்ட் சொல்லுவாங்க இது பண்ணுங்க பண்ணாதீங்கன்ட்டு. புரியுதாம்மா? அந்த கிடையாது. அதனாலேயே வந்து இந்த கமிஷன் வச்சோன்னே வந்து மக்கள் எல்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரைட் சைடில் பிக்சர் இருக்குது பாரு, சைமன் கோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வராங்க. பார்த்தியா? புரியுதா? அதுதான். ஓகே, ஏன் ரீசன் என்ன? அந்த கமிஷனில் இந்தியன்ஸே கிடையாது, அதான் ரீசன். ஓகே ஓகே, அடுத்தது வந்து the people greeted the commissions with a black flag and protest. அதான் ரைட் சைடில் காமிச்சிருக்காங்க black flag. லாலா லாஜ்பத் ராய் was severely injured in the லத்தி சார்ஜ். நான் சொல்லியிருக்கேன் லத்தின்றது என்னது? போலீஸ் கையில் வச்சுட்டு அடிப்பான்ல, ஓகேவா? at the protest and as a result died a few days later. இவரும் வந்து ஒரு விடுதலை போராட்ட தியாகி, சரியா? லாலா லாஜ்பத் ராய் அப்படின்றவர் அந்த இதில் வந்து போட்டு நல்லா அடிச்சிட்டாங்க அவரை. ஓகேவா? அதில் இன்ஜூரி ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துட்டார். சரியா? இந்த போராட்டம் பண்ணதுனால. ஓகே, அடுத்தது. ஆமாம்மா, நம்மலாம் இப்போ பிறந்ததெல்லாம் நம்ம பாக்கியம். நம்மலாம் அப்போ வந்து பிரிட்டிஷ் ரூலில் இருக்கும்போதெல்லாம் பிறந்திருந்தோன்னா நம்ம நினச்சது எதுவும் பண்ண முடியாது.
படிக்க முடியாது. இது போன அடுத்த ஜென்மமா கூட இருக்கலாம். இருக்கலாம் உங்களுக்கு ஜென்மம் ஞாபகம் இருக்கா எங்கே பிறந்தீங்கன்னு? சரி மேடம் படிக்கலாம் மேடம் நம்ம. ஓகே அடுத்தது சிவில் டிஸ்ஒபீடியன்ட். ஓகே சிவில் டிஸ்ஒபீடியன்ட்னா என்னது, என்ன சொல்லியிருக்கேன், ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. சரியா, அதை வந்து டிஸ்ஒபீடியன்ட் சொல்லுவாங்க மூமெண்ட். த காங்கிரஸ் நவ் வாண்டட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் த பிரிட்டிஷ். இப்போ என்ன பண்ணாங்க, இதெல்லாம் வேலைக்கு சரிப்பட்டு வராது, நம்ம கம்ப்ளீட்டாக இவங்கள்ட்ட இருந்து முதல்ல விடுதலை வாங்கணும்டா அப்படின்ட்டு இட் டிசைடட் டு செலிப்ரேட் இண்டிபெண்டன்ஸ் டே ஆன் January 26, 1930. இவங்கள்ட்ட என்னடா நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறது, நம்மளே கொண்டாடுவோம்டா விடுதலை அடைஞ்சிட்டோம்டா நம்ம அப்படின்ட்டு 1930 வந்து நான் இது செலிப்ரேட் பண்ணுறாங்க, விடுதலை கிடைச்சிருச்சு நமக்கு அப்படின்ட்டு. அண்ட் ரைஸ் இட்ஸ் ஓன் ஃப்ளாக், நம்மளே கொடி ஏற்றி பண்ணுறாங்க. என்ன நடந்ததுன்னு பாருப்போ. இட் இஸ் ஆல்சோ டிசைடட் டு லான்ச் அ நியூ மூவ்மெண்ட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் காந்திஜி கால் த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட். அதர் லீடர்ஸ் ஆஃப் த மூவ்மெண்ட் வேர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சர்தார் வல்லபாய் பட்டேல், ஓகே, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், ஓகே, சரோஜினி நாயுடு அண்ட் ஜவஹர்லால் நேரு. இவங்க எல்லாரும் அந்த குரூப்பில் இருந்திருக்காங்க. சரியா, அடுத்தது த மூமெண்ட் ஸ்டார்டட் வித் அ தாண்டி மார்ச். ஓகே, தாண்டி யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேவா, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து எல்லாரும் நடந்து போனாங்க. சரியா, எந்த இது வன்முறையும் இல்லாமல். இன் மார்ச் 1930 த பிரிட்டிஷ் ஹேட் அ மோனோபோலி ஆர் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் த மேனுஃபேக்சர் ஆஃப் சால்ட். மோனோபோலி அண்டர்லைன் பண்ணிக்குமா, இந்த வேர்டு மோனோபோலி அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அது வந்து யாரோ ஒருத்தர் தான் வந்து பண்ணுறாங்க, இல்லை ஒருத்தர் தான் சப்ளை பண்ணுறாங்க. மோனோபோலி அப்படின்னா ஒரே கம்பெனி தான் இருக்குது, வேறு யாரும் காம்படிட்டரே கிடையாது. Who one supplies? கரெக்ட். ஓகேவா, ஓகே. ஹூ ஒன் சப்ளைனா யார் சப்ளை பண்ணுறாங்கன்னு அப்படி கிடையாது, ஒன்லி ஒன் சப்ளைஸ். ஓகே, ஒன்லி ஒன் கம்பெனி சப்ளை தட் ப்ராடக்ட், சம்திங் லைக் தட். ஒன் ஹூ சப்ளை வந்து வெண்டர். ஓகே, ஒன் அண்ட் ஒன்லி ஹூ சப்ளைஸ் அப்படி சொல்லணும். புரிஞ்சிருச்சா? மோனோபோலி, காம்படிட்டரே கிடையாது, அவன் வைக்கிறது தான் சட்டம், அவன் வைக்கிறது தான் வேலை. புரியுதா? அது எதுக்காக, எந்த விஷயத்துல இருந்தது அது, சால்ட்டு. ஓகே, அவங்க மட்டும்தான் அப்போ சால்ட் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்தியன்ஸ் were not allowed இல்லம்மா, அலோட், அவ்வளோதான். அலோடுன்றதே பாஸ்ட் டென்ஸ், அலோட் அவ்வளோதான். Indians were not allowed to collect salt from the sea. Instead, they were forced to buy it from the British at high prices. Gandhiji decided to defy this law, and he along with 78 followers marched a distance of over 300 kilometers from his ashram at Sabarmati to Dandi on the Gujarat coast. கோஸ்ட்னா என்னது, ஏற்கனவே பார்த்துருக்கோம். கோஸ்டல்னா என்னது, கடல் ஓரத்தில் வரும், அந்த கோஸ்டல் ரீஜன். அப்பா ஒரு தடவை படிக்கிறேன் பாருங்க. ஓகே, ஓகே. இன்ஸ்டட் தே வேர் ஃபோர்ஸ்டு டு பை இட் ஃப்ரம் த பிரிட்டிஷ் அட் ஹையர் ப்ரைஸஸ். என்ன பிரச்சனை, அவன் மோனோபோலின்றதுனால அவன் வைக்கிறது தான் விலை, அதிகமாக வச்சு விலை விற்பான். நமக்கு உப்பு தேவை எப்படி இருந்தாலும், ஓகேவா, அதிகமான விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தது. ஓகே, இதுக்கு இந்த ஐடியா பண்ணிருக்கலாம்ல. என்ன பண்ணிருக்கலாம், கடல் இருக்குல்ல, கடல்ல போயிட்டு தண்ணியை புடிச்சு சண்டைக்கு நேரா வச்சா நமக்கு அப்படியே உப்பு கிடைக்கும். சரி, கடல் ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ டெல்லி மாதிரி இருக்கிறவங்க இடத்துலலாம் அவங்களுக்கு எப்படி உப்பு கிடைக்கும், புரியுதாம்மா? ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை. காந்திஜி டிசைடட் டு டிஃபைனா என்னது, டிஃபைனா வந்து டினை, மறுக்கிறது. ஓகேவா, in this law, and he along with 78 followers marched a distance of over எவ்வளோ தூரம் நடந்திருக்காங்க, 78 பேர் அவங்க கூட சேர்ந்து. 300 கிலோமீட்டர்னா எவ்வளோ தூரம், நம்ம ஊர் இங்கேருந்து திருச்சி வரை நம்ம மொட்டை அடிக்க போனோம்ல, அவ்வளோ தூரம் மொட்டை அடிக்க போனோமேம்மா, உனக்கு கௌஷிக்கலாம் ஒரு கோயிலில் வச்சு அடித்தோம்ல காரில் போய், அவ்வளோ தூரம்.
ஓகே ஃப்ரம் ஹிஸ் ஆஷ்ரம் அட் சபர்மதி டு தாண்டி, தாண்டி வரையும் போனாங்க. அதனால தான் இதுக்கு பேர் என்னது, தாண்டி மார்ச். ஓகே, தாண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டம்னு சொல்லுவாங்க. உப்பு சத்தியாகிரக போராட்டம்னா என்னன்னா உப்புக்காக போராடினார் அவர். பாருமா, அதுதான் இப்போ இது எவ்வளோ விஷயம். இதெல்லாம் தான் ஹிஸ்ட்ரியில் வந்து பியூட்டியே. யோசிச்சு பார்த்தா உனக்கே சிரிப்பாக இருக்கும், என்னடா உப்புக்கெல்லாமாடா இப்படி பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அந்த காலத்தில் அப்படி இருந்தது எல்லாமே. சரியா? தாண்டி ஆன் த குஜராத் கோஸ்ட். ஆன் த கோஸ்ட் ஹி பிக்ட் அப் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சால்ட், பிரேக்கிங் த சால்ட் லா. ஓகே, திஸ் வாஸ் அன் ஓப்பன் டிஃபையன்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ். ஓகே, புரிஞ்சிடுச்சா? கடல் ஓரத்துலேயே போயிட்டு கையில் இப்படி உப்பு எடுத்து இப்படி போட்டுட்டு இனிமேட்டு இதுக்கு இது பண்ணாதீங்கடா அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாரு. ஓகேவா? அதுதான் வந்து உப்பு சத்தியாகிரக. அந்த கீழே எடுக்கிறாரு பாரு, இனிமேட்டு இது எங்களுக்கு தான் சொந்தம், இதுக்கு நீ விலையை நிர்ணயம் பண்ணாத அப்படின்ற மாதிரி. புரியுதா? அதோட முடிச்சிட்டாரு. த மூமெண்ட்ஸ் ஓகே மாஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் பை உமன், ஸ்டூடெண்ட், லேண்ட் ஓனர், பீசன்ஸ் எக்ஸெட்ரா. பீசன்ட்னா என்னது, சிப்பாய். ஆல் ஆஃப் ஹூம் ப்ரோக் லாஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மௌனா உன் லாலாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, உங்ககிட்டலாம் என்னால் உப்பு வாங்க முடியாது, அந்த மாதிரி எல்லாருமே வந்து லாவை வந்து பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, இன்ஸ்பைர்ட் பை காந்திஜி மெனி பீப்புள் ப்ரோக் த சால்ட் லா அலாங் த கோஸ்ட் ஆஃப் இந்தியா. த கவர்மெண்ட் அப்புறம் என்ன பண்ணுவான் பிரிட்டிஷ் இதெல்லாம் பார்த்துட்டு, அரஸ்டட். அவன் இடம் கிடையாதுமா, அது நம்ம கண்ட்ரி தான், அது அவன் ரூல் பண்ணிட்டு இருந்தான். என்னோட ஆட்சின்னு சொல்லணும். ஓகே, த கவர்மெண்ட் அரஸ்டட் thousands of people. ஓகே, as people were put in jail, more joined the movement and it continued to spread all over the country. இது வந்து நடந்தது. காந்தி இது பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாருன்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, காந்தியை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளும் பண்ணுவோன்ட்டு இந்தியா ஃபுல்லாக பண்ணுறாங்க. புரியுதா? அப்போ தான் வந்து ஒரு பெரிய போராட்டமாக வெடிக்குது. நல்லா யோசிக்கமா, நம்ம தான் அதிகம், பிரிட்டிஷ் ஆளுங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, நம்மளோட அவங்க ஆளுங்க அதிகம் கிடையாது. ஆனால் அவங்க எல்லாம் வெப்பன்ஸ் இருந்தது, அவ்வளோதான். புரியுதா? நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போராடணும் அப்படின்னா ஈவன் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளோ மேன் பவர் கிடையாது, அவ்வளோ ஆளுங்க கிடையாது கண்ட்ரோல் பண்ணுறது. புரியுதா? அதுக்கு தான் காந்தி வந்து நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்கிறது. புரியுதாம்மா? ஓகே ஓகே, அடுத்தது பாருங்கள். த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் வென்ட் ஆன் டில் 1934. இந்த வந்து நான் ஒன்று ஃபாலோ பண்ண மாட்டேன், இதெல்லாம் நான் இது இப்போ மதிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து 4 வருஷமாக போயிட்டே இருக்கு, 1930லேருந்து 34 வரையும். சரியா? காந்திஜி அலாங் வித் த அதர் லீடர்ஸ் வேர் அரஸ்டட். காந்திஜியும் அரெஸ்ட் பண்ணாங்க, மற்ற லீடர்ஸையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆமாம், அவர் நிறைய தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு. த பிரிட்டிஷ் வேர், ஆமாம், போயிட்டு வருவாருமா, ஜெயிலே வச்சுருப்பாங்க. த பிரிட்டிஷ் were forced to make some changes in the Government of India Act of 1935, but the Indians were unhappy. லாலாம் மாற்றுறாங்க, அப்போ இந்தியன்ஸ்க்கு அப்போ கூட பிடிக்கல. ஓகே, they did not want any changes but wanted the British to leave India. நீ சட்டத்தெல்லாம் ஒன்றும் மாற்ற வேணாம், எதுவும் பிடுங்க வேணாம், தயவு செய்து நீ எங்கள் நாட்டை விட்டு போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க 35லையும். வித் த செகண்ட் வேர்ல்ட் வார் பிரேக்கிங் அவுட் இன் 1939. இதுதான் வந்து மேஜர். அப்போ வந்து 2 உலகப் போர் நடந்தது. உலகப் போர்னால் நிறைய கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட அடிச்சுப்பாங்க. 1939ல் உலகப் போர் வருது. த ஹோல் ப்ராசஸ் வாஸ் ஃபர்தர் டிலேட். அகைன் த பிரிட்டிஷ் வாண்டட் இந்தியா டு ஹெல்ப் இன் த வார் எஃபர்ட்ஸ். ஓகேவா? அப்போ என்ன பண்ணான் பிரிட்டிஷு, வேர்ல்டு வார் வரும்போது நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே கேட்குறான். புரியுதா? ஏன்னா அவன்கிட்ட வந்து அவ்வளோ ஆளுங்க கிடையாது சண்டை போடுறதுக்கு. புரியுதாம்மா? ஓகே, வேறு யாராவது நல்ல பவர் இருக்கிறவன் வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் அடிச்சிட்டான்னா அவன் இந்தியாவை எடுத்துப்பான் அவனோட இதுவா. புரியுதா? அப்படி தான் அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டாங்க. புரியுதா சொல்கிறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ தான் பிரிட்டிஷ் ஆளுன்னு வச்சுக்கோ. இப்போ இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ளாட் இருக்குது, அந்த ஃப்ளாட்டில் 4 வீடு இருக்குது. அந்த 4 வீடையும் வந்து நீ ஒரு 4 பேரை வச்சு கையில் துப்பாக்கி வச்சு நீ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க, ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, புரியுதா? 4 பேரை வச்சுட்டு இருக்க. ஓகேவா? நீ சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. ஓகே, இப்போது நான் வெளியிலேருந்து வந்து உங்க கூட சண்டை போட வரேன், நான் ஒரு 10 ஆளோட வரேன். ஓகே, நான் இப்போ வந்து இந்த 4 பேரை வந்து நான் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டா அந்த 4 வீடும் வந்து எனக்கு சொந்தமாயிடும். புரியுதா? ஏன்னா உன்னை நான் அடிச்சிட்டேன், நான் சொல்கிறதா இனிமேட்டு அவங்க கேட்கணும். கரெக்டா? இப்போ நான் 10 பேர் வரேன். இப்போ இன்கேஸ் அந்த வீட்டில் வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க, டோட்டலாக 4 வீட்டில் ஒரு 50 பேர் இருக்காங்க, நீ 4 பேரை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க. இப்போ நீ என்ன யோசிப்ப, இப்போ நான் ஒரு 10 பேரோட வரேன் உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு, அப்போ நீ என்ன பண்ணுவ? சண்டை போடுவேன். உங்ககிட்ட 4 பேர் தான் இருக்கும், கண்டிப்பாக இந்த 10 பேர் கூட சண்டை போட்டால் நீ தோத்துருவோன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்போ நீ என்ன பண்ணுவ? என்கிட்டயே துப்பாக்கி இருக்கு.
அப்போ நல்லா யோசிச்சு பாரு. அந்த 50 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து உனக்கு ஆதரவா சண்டை போட சொல்லுவேன். புரியுதா? இது மாதிரி எப்படி நீ பேசணும் அவங்கள்ட்ட. இந்த மாதிரி 10 பேர் வராங்க, சண்டை போடுறாங்க, நீங்க எனக்கு ஆதரவா சண்டை போடு. சண்டை போட்டேன்னா அப்பதான் அந்த பேச்சுவார்த்தை வரும். சண்டை போட்டேன்னா நான் உனக்கு விருப்பமானதெல்லாம் சிலதெல்லாம் நான் பண்றேன், இந்த சட்டத்தெல்லாம் நான் எடுத்துடுறேன், இனிமேட்டு நீ வந்து நல்லா இருக்கலாம், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், அது இனிமேட்டு உப்பெல்லாம் வந்து நீயே எடுத்துக்கலாம், நீயே வித்துக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. புரியுதாம்மா? யார் இந்த மாதிரி யார்கிட்ட சொன்னது? அந்த மாதிரி பண்ணுவாங்கல்லன்னு சொல்கிறேன். புரியுதா? அந்த மாதிரி தான் பிரிட்டிஷ் வந்து நம்மக்கிட்ட இறங்கி வந்தாங்க 1939. ஏன்னா வேர்ல்டு வார் அப்போ நிறைய கண்ட்ரி வந்து கண்ட்ரியோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவங்கள்ட்ட அவ்வளோ மேன் பவர் இல்லை. அப்போது அவங்க கொஞ்சம் நம்மக்கிட்ட இறங்கி வந்தாங்க. இது மாதிரி சண்டை போடுறாங்க, இவங்களாம் வந்தாலும் வருவாங்க, ஸோ நீங்கள் எங்களுக்கு ஃபேவராக சண்டை போடுங்க, எங்கள் சைடு இருங்க அப்படின்ட்டு அப்போ கேட்க வராங்க. புரியுதா? இனிமேட்டு படிக்கலாம். அது புரிஞ்சிருச்சா இப்போ? ஓகே. The whole process was further delayed. Again, the British wanted India to help in the war effort, but the Congress, dissatisfied with the response of the government, launched the Quit India movement in 1942. அதெல்லாம் எங்களால் முடியாது. நீ முதல்ல குவிட் இந்தியா மூமெண்ட்னா என்னது? குவிட்னா என்னது? விட்டுட்டு போகிறது, எக்ஸிட். ஓகேவா? விட்டுட்டு போ, அவ்வளோதான். எங்களுக்கு நீ இதெல்லாம் பண்ணாத அப்படின்றாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க? காந்திஜி கேவ் த ஸ்லோகன் ஆஃப் டூ ஆர் டை, மீனிங் எய்தர் இந்தியன் ஷுட் வின் ஃப்ரீடம் ஆர் டை ட்ரைங் டு கெட் இட். சும்மா இருக்காத, ஒன்று நம்ம ஃப்ரீடம் கிடைக்கணும், இல்லைனா நம்ம செத்து போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுறாரு. புரியுதா? ஓகே. அடுத்தது த இந்தியன் நேஷ்னல் ஆர்மி. இது ரொம்ப மெயினானதுமா. இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து காந்திஜி பண்ணது, இந்த அகிம்சை வழி சத்தியாகிரகம், அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு சைடில் பார்த்தோன்னா ஒருத்தர் என்ன பண்ணார், நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்கல்ல, நிறைய பேர். இப்போ பகத்சிங் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம், அதாவது நான் சும்மாலாம் உட்கார மாட்டேன், நான் அடித்தா திரும்ப அடிப்பேன், நான் சும்மாலாம் அடி வாங்கிட்டு இருக்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருந்தாங்கல்ல. யங்ஸ்டர்ஸ் தான் எப்போவுமே ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்கல்ல. அவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஆர்மியாக ஃபார்ம் பண்ணார். துப்பாக்கி எல்லாத்தையும் திருட்டுத்தனமாக வந்து இதெல்லாம் வாங்கி, வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கி பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டாக போராடணும். இவன்கிட்ட நம்ம சும்மாலாம் கேட்டால் இவன் தரமாட்டான், இவனை திரும்ப அடிக்கணும், நம்ம ஆயுதத்தை வச்சு தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மியை இது பண்ணார். யார் பண்ணாது? அது கௌஷிக் கூட ஃபேன்சி ட்ரெஸ்ல போட்டாங்க. வெரி குட். சுபாஷ் சந்திர போஸ் தான் அந்த இதை பண்ணார். சரியா? இதை பற்றி இப்போ படிப்போம். ஓகே. ஈக்குவலி காந்திஜிக்கு ஈக்குவலாக வந்து ஒரு மதிக்கப்பட வேண்டிய ஆள் இவரும். சரியா? சுபாஷ் சந்திர போஸ், பாப்புலர்லி கால்டு நேதாஜி, அவரை மக்கள்லாம் வந்து நேதாஜின்னு கூப்பிடுவாங்க. சரியா? வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைலி ரெஸ்பெக்டட் லீடர்ஸ் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட். ஹி லெட் த இந்தியன் நேஷனல் ஆர்மி. நேதாஜி தான்மா. பேரெல்லாம் வந்து தமிழில் ஒரு பேர், இங்கிலீஷில் ஒரு பேர்லாம் வராது. பேர் தான். ஓகே. He led the Indian National Army or the Azad Hindu Fauj and fought for Indian freedom. அவரும் வந்து ஃப்ரீடம்காக தான் போராடினார். He believed that freedom could be obtained by force. காந்திக்கு அப்படியே ஆப்போசிட் இவர். புரியுதா? காந்தி வந்து அகிம்சையில் சொல்கிறாரா? சரி, இருந்துட்டு போகுது. அகிம்சைன்னு சொன்னாரா? இவர் வந்து ஃபோர்ஸில் தான் நமக்கு கிடைக்கும்னு முடிவு பண்ணார். ஆல்தோ புட் இன் ஜெயில் மெனி டைம்ஸ், he escaped to Russia. இவர் ஜெயிலில் நிறைய தடவை பிடிச்சி போடும்போது என்ன பண்ணார்? தப்பிச்சு ரஷ்யாவுக்கு ஓடி போயிட்டார். நேதாஜி தான். நேதாஜி ரஷ்யா, ஃப்ரம் வேர் ஹி வென்ட் டு ஜெர்மனி, ரஷ்யாவுக்கு போய் ஜெர்மனிக்கு போய், அண்ட் ஃப்ரம் தேர் டு ஜப்பானுக்கு போயிட்டார். ஓகே. ஹி ஒர்க் மோஸ்ட்லி ஃப்ரம் அவுட் சைட் த கண்ட்ரி. ஓகே. கார்னரிங் சப்போர்ட். வெளியில் நிறைய கண்ட்ரிக்கெலாம் போய் இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ் வந்து எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, நீங்களாம் எங்கள் சப்போர்ட்டுக்கு வாங்க, எனக்கு வந்து இது ஆயுதம்லாம் சப்ளை பண்ணுங்கள், நான் வந்து அவங்களுக்கு அகென்ஸ்டாக போராடணும் அப்படின்ற மாதிரிலாம் போய் பேசுகிறாரு. புரியுதாம்மா? ஓகே. In 1945, after the end of the Second World War, the British had no option but to give India independence on the 15th August 1947. India became a free country. Okay, the freedom, however, came at a cost. புரியுதா? ஃப்ரீடம் கிடைச்சாலும் ஃப்ரீடம் நமக்கு சும்மா கிடைக்கல. கரெக்டா? என்னென்னலாம் நம்ம இழந்திருக்கோம் இந்த ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு? மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப்ஸ். சரியா? நிறைய பேர் வந்து உயிரை விட்டுருக்காங்க. ஓகேவா? இந்த ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து போராடி இருக்காங்க, நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, நிறைய பேர் வந்து துன்பத்துக்கு வந்து ஆளாயிருக்காங்க. புரியுதாம்மா? இதெல்லாம் நடந்து தான் அதுக்கப்புறம் கிடைச்சது. த கண்ட்ரி வாஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். ஓகே. உடனே என்னாச்சு? அடுத்த நாள் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். நான் அன்றைக்கே சொன்னேன்ல, இண்டிபெண்டன்ஸ் டே கிடைச்ச அன்றைக்கே என்ன பண்ணார் அவர், நம்ம முகமது அலி ஜின்னா,
அவர் தான் வந்து முஸ்லீம் பார்ட்டிக்கெலாம் வந்து லீட் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து ஹிந்துக்கு நீங்கள் தனியாக கண்ட்ரி எடுத்துக்கங்க, நான் முஸ்லீம் தனியாக நாங்கள் கண்ட்ரி எடுத்துக்கிறோம், எங்களுக்கு பாகிஸ்தானை பிரித்து கொடுத்துருங்க, நாங்கள் முஸ்லீம் எல்லாம் தனியாக போயிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்டார். அப்போ இவங்க வந்து சரி ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. அது பண்ண ஒரு முக்கியமான தப்பான விஷயமா பார்க்கப்படுது. சரியா, அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிகேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். அண்டர்லைன் பண்ணிக்கோ. Okay. ராஜேந்திர பிரசாத் தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர், கிடையாது பிரசிடென்ட். ஓகே, Become India's first president. ஆமாம், ஓகேவா, பிரசிடென்ட். அப்பா பிரசிடென்ட் ஆனது ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர். அது டாக்டர் பட்டம் பிரசிடென்ட் ஆனாலாம் கொடுக்க மாட்டாங்க. டாக்டர் பட்டம்ன்றது வேறு. அவர் ஒன்று வந்து படித்து டாக்டராக வருது. ஓகேவா. இன்னொன்று வந்து டாக்டரேட்டுன்னுவாங்க, அதாவது யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு கௌரவ பட்டம் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ டாக்டர் ஜெயலலிதா இல்லை, டாக்டர் கருணாநிதி, அவங்கெல்லாம் டாக்டர் கிடையாது, படிச்சுலாம் டாக்டர் ஆகல. டாக்டர் கமலஹாசன், டாக்டர் கமல்ஹாசன்ல அது யூனிவர்சிட்டியில் சும்மா ஒரு பட்டம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டாக்டர் வேற, படிச்சு அந்த டாக்டர் வேற. சரியா, ஓகே. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அண்ட் ஜவஹர்லால் நேரு தான் வந்து யார் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரு? ஜவஹர்லால் நேரு. ஏன் அவர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆனார்? அவர் தான் வந்து காங்கிரஸில் வந்து லீடராக இருந்தார். ஓகே, பிரைம் மினிஸ்டர். வைல் முகமது அலி ஜின்னா பிகேம் த லீடர் ஆஃப் பாகிஸ்தான். புரிஞ்சிருச்சா? அவர் பிரிஞ்சு தனியாக வந்து அவர் லீடர் ஆகிட்டார், முகமது அலி ஜின்னா. ஏன் வந்து காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகல? நேருவோட காந்தி தானே பெரிய ஆள், அவர் தானே எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க, அவர் தானே லீடராக இருந்தார். ஓகே, காந்திக்கு வந்து பவரில் வர்றது, ஒருத்தங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, அதுலலாம் அவருக்கு விருப்பம் கிடையாது. அவர் பதவி மேலெலாம் எப்பயும் ஆசைப்படல. இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கணும்னு தான் போராடினார் அவர், புரியுதா? அதனால் அவர் வந்து சட்டம் ஓகே. A new constitution was framed and India had its own government. நம்மளே வந்து புதிய சட்ட திருத்தங்கள், நம்ம பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ணதுலேயே சில சட்டத்தை வச்சுருந்தோம், சிலதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம். நமக்கான சட்டத்தை நம்மளே வந்து உருவாக்கிக்கிட்டு ஒரு புதுசாக ஒரு இந்தியா உருவாக்கிட்டோம். புரியுதாமா? அன்னையிலேருந்து புது கவர்மெண்ட்டை வச்சு. ஓகே ஓகே, தெரியும், கோ கிரீன் தானே. ஓகே, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் லோக்கல் பீப்புள் இன் an area are allowed to use the resources available there. Depriving them of it often leads to discontent. This becomes clearer from Gandhiji's action of defying the salt law. புரியுதா? அதாவது மக்கள்லாம் அங்கங்கே இருக்கிறது, அங்கங்கே கிடைக்கிற பொருளை வந்து அதிகமாக வாங்கணும், அதிகமாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்க வாழ்க்கை வந்து முன்னேறும். புரியுதாம்மா? இப்போ நம்ம ஊர் விவசாயிங்க நம்ம ஊரில் பட்டாசு பண்ணுறாங்க, நம்ம ஊரில் பட்டாசு பண்ணாங்கன்னா நம்ம ஊர் பட்டாசு தான் நம்ம வாங்கணும். நம்ம சைனாலேருந்து வாங்கினா என்ன ஆகும்? இவங்களோட வாழ்வாதாரம் கீழே போயிடும். புரியுதாம்மா? ஸோ இதெல்லாம் தான் சொல்ல வராரு. அதுக்காக தான் வந்து சால்ட்டு என்னென்னா வந்து அந்த சால்ட் லாலையும் வந்து அவர் பண்ண விஷயம் அதுதான். சரியா, நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எங்களுக்கு கிடைக்குது, இது ஏன் வந்து நீ அதிக விலைக்கு வச்சு விற்கிறன்ட்டு தான் அவர் போராடினார். ஓகே ஓகே, அடுத்தது வந்து கீழே டிஸ்கஸ் ஹவு டிட் த நான் கோஆப்ரேஷன் அண்ட் ஆக்டிவிட்டி. நீ பார்த்துக்கம்மா. மேக் அ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் எனி ஆஃப் த ஃபாலோயிங் 2 ஈவெண்ட்ஸ். ஜாலியன் வாலா அந்த இன்சிடென்ட்டு இல்லைனா வந்து தாந்தி மார்ச், அதை வச்சு நீயே பிபிடியில் உனக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்தி நான் சொல்கிறேன். சரியா, ஞாபகப்படுத்தி நாளைக்கு நான் சொல்கிறேன், எப்படி பண்ணணும்னு சொல்கிறேம்மா. ஓகே, டிஸ்கஸ் ஹவு டிட் த நான் கோஆப்ரேஷன் அண்ட் நான் வயலண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் காந்திஜி ஹெல்ப் இன் அச்சீவிங் ஃப்ரீடம். எப்படி கிடைச்சது அவருக்கு? அகிம்சை வழியிலேயே போய் எல்லாரும் அவரை நம்பினாங்க, நிறைய பேர் ஒத்துமையாக இருந்தாங்க. இந்தியாவில் இருந்து நிறைய பகுதியில இருந்து நிறைய மக்கள் வந்து காந்திஜி சொன்னதை கேட்டு அறவழியில் போராடினாங்க. ஓகே ஓகே, டிட் யூ நோ நேதாஜிஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்லோகன் வாஸ் கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம். இதை தான் வந்து அவர் யங்ஸ்டர்ஸ் மக்களை பார்த்து சொன்னார். நீ ரத்தத்தை கொடுங்க, உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தரேன். புரியுதா? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா நீ சண்டை போடுறதுக்கு தயாராக இரு, அப்போ தான் உனக்கு ஃப்ரீடம் கிடைக்குன்னு அர்த்தமா? புரியுதா? ரத்தம் எப்படி வரும்? சண்டை போட்டால் தானே வரும். அவர் சொல்கிறாரு கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம். புரிஞ்சிருச்சா? அதுக்கு அர்த்தம் அதுதான். அதுக்காக வந்து அவர் போயிட்டு நான் ரத்த தானம் பண்ணுறாரு, வான்ட்டு உனக்கு ரத்தம் எடுக்கிறேன் நான் எடுப்பார். ஓகேவா? அது வந்து நீ போராடுறதுக்கு தயாராக இருக்கணுன்றது அதோட அர்த்தம். ஓகே, இதுவரையும் தான் முடிஞ்சிருச்சாம்மா? புரிஞ்சிருச்சா? இதுவரை என்ன பார்த்தோம்? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ரவுலத் ஆக்ட். ரவுலத் ஆக்ட்னா என்னது? ஓகே,
1919 வந்து ஒரு லா வந்து ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, நான் சொல்றேன் ரவுலட் ஆக்ட்னா லால கொண்டு வந்தாங்க. நாங்க யார வேணாலும் தூக்கி ஜெயில்ல போடுவோம். அதுக்கு கோர்ட் ட்ரையலே இருக்காது. ஓகே, அடுத்தது வந்து ஜாலியன் வாலா மசாக்கர். அதுனா என்னது? சும்மா ஜென்ரலா சொல்லு என்ன நடந்தது. ஜாலியன் வாலா அப்படின்றது என்னது? ஜாலியன் வாலா பாக் அப்படின்றது என்னது? ஜாலியன் வாலா பார்க்ல வந்து ஜாலியன் வாலா பாக்ன்றது பார்க்கோட நேம். ஜாலியன் வாலா பார்க்ல பீஸ்ஃபுல்லா போராட்டம் பண்ணிட்டு இருந்த மக்களை சுட்டு கொன்னாங்க. அவ்வளவுதான் கொன்னாங்க. அது எங்க இருக்கு? எங்க நடந்தது? எந்த சிட்டில? எந்த இடத்துல? அதுவா ஆம்ரிஸ்டர். ஆம்புஸ்டர்ல இல்ல, ஆம்ரிஸ்டர். ஓகேவா, அங்க நடந்தது. சரியா? ஓகே, அடுத்தது என்னது? நம்ம அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? சைமன் கமிஷன். சைமன் கமிஷன்ன்றது என்னது? சர் ஜான் சைமன்ன்ற சைமன் கமிஷன் பிரிட்டிஷ் வந்து ஆரம்பிச்சாங்க. ஓகே, அது ஏன் சைமன் பேர் வந்தது? அந்த தலைவரோட பேரு சைமன். அதை லீட் பண்ண ஒரு தலைவர் அந்த லெவலுக்குலாம் போவார். அந்த கமிஷனை லீட் பண்ணது யாரு? சர் ஜான் சைமன். சர் ஜான் சைமன். ஓகே, அதனால வந்து அதுக்கு வந்து சைமன் கமிஷன் பேர் வச்சாங்க. ஆனால் வந்து இந்தியன்ஸ் வந்து அதை அப்போஸ் பண்ணாங்க. ஏன் அப்போஸ் பண்ணாங்க? அதுல வந்து பிரிட்டிஷ் தான் இருக்காங்க. அப்போ ரூல்ஸ் வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும். அதனால இந்தியன். ஓகே, அதில் 7 பேர் இருந்தாங்க. 7 பேரும் வந்து 7 பேரில் இந்தியன்ஸே கிடையாது. ஓகே, அப்படி தான் சொல்லணும், இந்தியன்ஸே கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம அப்போஸ் பண்ணோம். அதை அப்போஸ் பண்ணது யார் பண்ணா? லாலா லாஜ்பத் ராய். அவர் தான் வந்து அந்த பிளாக் கலர் இதை எடுத்துகிட்டு போனார். அப்போ என்ன பண்ணாங்க? லத்தி சார்ஜ் பண்ணி அடித்ததில் அவர் இன்ஜுரி ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துட்டார். ஓகேவா, அடுத்தது சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். ஓகே, சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்னா பிரிட்டிஷ் வந்து உப்பு வந்து தாண்டி மார்ச் எடுக்க கூடாது. மோனோபோலி. அவங்க தான் வந்து உப்பை தயாரித்து விற்பாங்க, ஹையர் ப்ரைஸஸில் விற்பாங்க. நம்ம உப்பு தயாரிக்க முடியாது, வேறு யார்ட்டையும் வாங்க முடியாது, அவங்க மட்டும்தான் உப்பு விற்பாங்க அப்படின்னு ஒரு ரூல் போட்டாங்க. புரியுதா? ஓகே, அப்படி இருந்தால் என்ன ஆகும்? எல்லாராலையும் உப்பு வாங்க முடியாது, விலை அதிகமாக இருக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணார் இவர்? தாண்டி மார்ச், உப்பு சத்திய போராட்டம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போனார். எவ்வளோ? 300 கிலோமீட்டர். எங்கேருந்து எங்கே நடந்துக்கு போனார்? அவரோட ஆசிரமம் எங்கே? அவர் ஆசிரமம் இருக்கு சபர்மதியில். அங்கேருந்து தாண்டி வரையும் 300 கிலோமீட்டர் நடந்து போகிறாரு. புரியுதா? நடந்து போய் முடித்ததுக்கப்புறம் உப்பை கையில் எடுத்து பிரேக்கிங் த சால்ட் லா. ஓகே, நான் இந்த சட்டத்தை வந்து இதோட உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. இதை பார்த்து நிறைய மக்கள் என்ன பண்ணாங்க? இந்தியாவில் வேறு இடத்துல அவங்களும் இதையே பண்ணாங்க. சரியா? அதுதான் வந்து சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். அப்புறம் த இந்தியன் நேஷனல் ஆர்மி யார்? சுபாஷ் சந்திர போஸ். அவர் வந்து நிறைய இது யங்ஸ்டர்ஸ்லாம் இது பண்ணிவிட்டு ஓகேவா சண்டை போடுறதுக்கு வந்து தயாரானார். அவர் வந்து ஃபோர்ஸில் தான் நம்மளால் வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்க முடியும் அப்படின்ட்டு இது பண்ணார். அப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் எங்கே ஓடி போயிட்டார்? அவர் ரஷ்யாவுக்கு போயிட்டார். ரஷ்யாவுக்கு போயிட்டு அங்கே பேசி அதுக்கப்புறம் ஜெர்மனி போய் ஜெர்மனிலேருந்து ஜப்பான் போய் இங்கெல்லாம் போய் ஆளுங்களை திரட்டி வெப்பன்ஸ்லாம் வாங்கி அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணார் வெளியிலேருந்தே. புரியுதா? அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஒன்றும் பண்ண முடியாது. வேர்ல்டு வார் தான் மெயின். 1945 இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ படிங்க. வேல்யூ அண்ட் லைஃப் ஸ்கில். our freedom has come to us at a big cost. ஓகேவா? we need to respect and value our freedom. ஓகேவா? how can we safeguard our freedom? எப்படி நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரீடமை? சேஃப்கார்ட்னா பாதுகாக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவை பொலிட் பண்ண கூடாது. நம்ம உள்ள இருக்கிற சட்டம் திட்டங்கள் அதெல்லாம் மதிக்கணும். ஒரு நார்மலான ஒபீடியன்ட்டான சிட்டிசனாக இருக்கணும். புரியுதா? தென் நம்ம ஆர்மிலாம் பலமாக இருக்கணும். வெளியிலேருந்து எவன கண்ட்ரியும் வந்து நம்ம உள்ளே வர விடக்கூடாது. இங்கே ஒருத்தன் வீட்டில் ஆர்மி இருக்கான். சரி, பாம் ஆர்மி தானே அவன். சரி, கீவேர்ட்ஸ் படிங்க. கீவேர்ட்ஸ் மேஸ்கர் இல்ல, மெசக்கர். மேசக்கர், மெசக்கர், மேசக்கர்.
massacre. massacre. First சொல்லுப்பா. சரி சொல்லு massacre. Massacre. The killing of a large number of people, especially in a cruel way. Okay, the killing of a large number of people, especially in a cruelனா என்னது? அரக்க குணம். ஓகே. அரக்க அந்த மாதிரி. ஆமா, cruelனா கொடூரமான, இரக்கமற்ற அப்படினா சொல்லுவாங்கல்ல, அதுதான். கொடுமையான, இரக்கமற்ற அது. ஓகே? Picket. ஓகே, cruel way. Picket. Picketing involved protesting outside the entrance of a factory or shop in order to stop work. ஓகே, பிக்கெட்னா என்னதுன்னா தமிழ்ல மறியல், போராட்டம் பண்றது. ஓகே, picketing involved protesting outside the entrance of a factory or shop in order to stop work. அங்க வாசல்ல நின்று யாரையும் உள்ள போட மாட்டாங்க. நீ உள்ள போய் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுவாங்க. சரியா? மறியல் போராட்டம்னு சொல்லுவாங்க. சரியாம்மா? அடுத்து knighthood. K silent. ஆமா, knighthood. Knighthood. இது வந்து ஒரு பிரிட்டிஷோட ஒரு டேர்ம் அது. சரியா? அதனால வந்து அதான் இன் பிரிட்டன்னு போட்டிருக்காங்க. Still are a rank of a man who has been given a special honor by the king or queen and has the title sir before his name. ஓகே, அந்த நைட்ஹுட்ன்றது வந்து ஒரு பட்டம். சரியா? அது யார் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து அந்த சார்ன்ற வேர்டை வந்து முன்னாடி போட்டுக்கலாம். சரியா? அவ்வளோதான். ரெவல்யூஷன் படிங்க. Revolution. A forcible overthrow of a government or social order in favor of a new system. ஓகே, ரெவல்யூஷன்னா என்னன்னா புரட்சி. ஓகே, எ ஃபோர்சிபிள் ஓவர்த்ரோ ஆஃப் அ கவர்மெண்ட், ஓகே, ஆர் சோஷியல் ஆர்டர். ஃபோர்சிபிள்னா அது ஃபோர்ஸ் பண்ணி வந்து தள்ளி விடுறது, புரட்சி பண்ணுறது. சரியா? ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வேணான்றது, இதை நான் பண்ண மாட்டேன்றது, அந்த மாதிரி. சரியா? இன் ஃபேவர் ஆஃப் அ நியூ சிஸ்டம், புரட்சி. ஓகே, டிஸ்ஒபீடியன்ஸ் ஈஸி உனக்கு. Disobedience. Failure or ரெஃப்யூஸ்னா என்னது? மறுக்கிறது. ஓகேவா? மறுக்கிறது. refuse to obey. ஓகே, அதான் ஈஸி. டிஸ்ஒபீடியன்ஸ்னா அந்த ஒபே பண்ணுறதுக்கு ஆப்போசிட், அவ்வளோதானே? ஃபெயிலியர் ஆர் Obeying. ஓகே, நாட் ஒபேயிங். கரெக்ட் தான். ஓகே, அடுத்து சம்மரி ஒன்று படிச்சிருங்க ஃபாஸ்ட்டாக. Gandhiji was an important leader of the Indian National Congress. The non-cooperation movement was launched after the ஜாலியன் வாலா. திரும்ப ஸ்பெல்லிங்லாம் கூட்டிட்டு இருக்காத. ஜாலியன் வாலா நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஜாலியன் வாலா பாக். கரெக்ட் தான்மா, சொல்லுமா. Jallianwala Bagh mass படிங்க. massacre. ஓகே. The கோஆபரேஷன் பிரிச்சு படிங்க. Cooperation movement was called off after the violence at சௌரி சௌரா. ஹிந்தி வேர்டு அது. சௌரி சௌரான்றது அந்த இடத்தோட பேரு. நான் கோஆபரேஷன் என்னது? ஒத்து போறது. நான் கோஆபரேஷன்னா ஒத்துழையாமை.
ஒத்து போகாம போறது. சரியா? அடுத்தது படிங்க. The revolutionaryனா புரட்சி. revolutionary nationalist were willing to sacrifice their lives for lives ன்னு படிக்கணும். அத lives live ஒரே ஸ்பெல்லிங் தானப்பா. s வரும்போது அது lives ன்னு படிக்கணும். lives ன்னு படிக்கணும். ஓகே. ஒருத்தன் ஒரு இடத்துல வாழ்றான் அப்படின்னும் போது வந்து அது live அப்படின்னு வரும். சரியா? இங்க வந்து அவங்க உயிரை சொல்றாங்க லைவ்ஸ்னு. புரியுதா? அப்போ வந்து லைவ்ஸ்னு படிக்கணும். For the country, the revolutionary nationalists were willing to sacrifice their lives for the country. என்னது? அவங்க தியாகம் பண்றதுக்கு தயாரா இருந்தாங்க. அடுத்தது படிங்க. The Dandi March marked the beginning of the civil disobedience movement. கரெக்ட்டா? civil disobedience movementல அதான் ஃபர்ஸ்ட் பார்க்கப்பட்டுச்சு. ஓகே, தாண்டி யாத்திரை. அடுத்தது Subhash Chandra Bose organized the Indian National Army and ஃபைட்டோட past tense fought. fought for India's fought இல்லம்மா fought for Indians freedom. வெரி குட். அடுத்து India became a free country on 15th August 1947. Exercise. Match the rows. ஓகே, படிங்க. இது கொஞ்சம் பார்த்து கூட பண்ணுறதா இருந்தால் பண்ணு. பட் உனக்கு ஞாபகம் இருக்கிறத பண்ணு. நம்ம லைனாக தான் படித்தோம், உனக்கே தெரியும். படி. Rowlatt Act. ஐயோடா. சொல்லுங்க. ரவுலட் ஆக்ட் இன்னைக்கு எந்த இது? ஃபர்ஸ்ட் அதான் பார்த்தோம். 1930. wait for 1930 1919. வெரி குட். 1919. Okay. non ரெண்டா cooperation. பிரிச்சு படின்னு சொல்லிட்டேன். அத கோ ஆபரேஷன். நான் இப்பதான் சொல்லிட்டேன்ல கோஆபரேஷன். கோஆபரேஷன் இல்ல, கோ ஆபரேஷன். ரெண்டு வேர்ட் அது. கோ ஆபரேஷன் சொல்லு. கோஆபரேஷன். கோஆபரேஷன். கோஆபரேஷன் மூவ்மெண்ட். எப்போ? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். எப்போ பாருங்க. நான் கோஆபரேஷன் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் தானே இது. ஜாலியன் வாலா அதெல்லாம் ஆரம்பிச்சது. ஜாலியன் வாலா. ஓகே. காந்தி போட்டோ இருக்கா? பேஜ் நம்பர் 99ல. இங்க பாருங்க. இங்க பாருமா. The Indian National Congress launched the non-cooperation movement in 1920. அண்டர்லைன் பண்ணிக்காத. 1920 எங்க போன? சி ஃபார். வெரி குட். அடுத்து சைமன் கமிஷன். பாருங்க போய் பாருமா ஃபாஸ்டா. ஞாபகம் அப்படியே இது பண்ணாலாம் வந்துடாது. அது பாரு. தெரியலனா பார்த்துக்கோ. இயர்ஸ்லாம் வந்து நீ மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். 1928. வெரி குட். Civil disobedience movement. Civil disobedience. 1930. Breaking out of Second World War. எப்போ வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் வந்து பிரேக் அவுட் ஆச்சு, ஸ்டார்ட் ஆச்சு? 1939. வெரி குட். 1939ல ஸ்டார்ட் ஆகி 1945ல முடிஞ்சது. ஓகே, choose the correct answer. Where did the Jallianwala Bagh incident
take place? ஆல்ரெடி சொல்லிட்டேன், டக்குன்னு சொல்லிடணும். C. ஆம்பிரிஸ்டர். சொல்லுங்க ஆன்சரை. Ambrister. வெரி குட். செகண்ட். Which of these is related to the breaking of the salt law? Dandi March. வெரி குட். Who amongst these was a revolutionary nationalist? அப்படின்னா ரெவல்யூஷனரி நேஷனலிஸ்ட்னா என்னது? புரட்சி பண்ணுறது. ஹூ அமாங் தீஸ் வாஸ் அ ரெவல்யூஷனரி all of நேஷனலிஸ்ட். these. கரெக்ட். எல்லாரும் தான். பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், சூரிய சென் எல்லாரும் என்னது? புரட்சி பண்ணி உயிரை விட்டவங்க. Who among these organized the Indian National ஆன்சரே Army? பார்க்காம சொல்லு. Subhash Chandra Bose. சுபாஷ் சந்திர போஸ். வெரி குட். Who became India's first prime minister? பிகேம் இல்ல. Who became India's first prime minister? Prime minister. Prime minister வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டேய் பாரு, திரும்ப போயிட்டு சந்தேகமா இருந்தா. பிரசிடென்ட் வேற, பிரைம் மினிஸ்டர் வேறன்னு நான் சொன்னேன். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடென்ட். First prime minister Jawaharlal Nehru. Jawaharlal Nehru. B. Filling the blanks. நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா. ராஜேந்திர பிரசாத் யாரு? பிரசிடென்ட். சரியா? பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? ஓகே. பிரைம் மினிஸ்டர்னா யாரு? பிரதமர். டேய் என்னடா? அப்படியே கையில டவுஸ் போட்டு கழுவிருக்க. அவன் ஏதோ பண்ணிருக்கான், விட்டுரு அவனை. சமத்தா வந்து உட்காந்துருக்கானே. டேய் பாக்கலடா மேட்ச்? சம்மட்டி அடிக்கிறானுங்கடா டெல்லி. ஏன்டா கோலி இருக்கான்டா பெங்களூர்ல, அவன் வின் பண்ண கூடாதா? போன வாட்டி நான் சொன்னேன்ல, போன வாட்டியே டெல்லி தான் வின் ஆகும்ட்டு. ஏன்டா உனக்கு அவ கோலி பிடிக்காதா? பிடிக்கும்பா. அப்புறம் ஏன் டெல்லின்ற? சரி ஓகே விடுமா. அடுத்தது படிங்க. fill in the blanks படிங்க ஃபாஸ்டா. Fill in the blanks. The cooperation. டேய் திரும்ப படி. கூப்பரேஷன் அது வடிவேல் காமெடியில சொல்ற மாதிரி. கோஆபரேஷன் மா கோமா. ரெண்டு வேர்டா படின்னு சொல்றேன். அத ஒரு வேர்டா பார்க்காத, ரெண்டு வேர்டா பிரிச்சுக்கோ. The non-cooperation movement was called off after the violence at Dash. எந்த வயலன்ஸ்க்கு அப்புறம் வந்து காந்தி வேணாம் இது இப்போ மோன விடுங்கடா என்னன்னு சொன்னாரு. வெரி குட். சொல்லு என்னது? சௌரி சௌரா. என்ன பண்ணாங்க சௌரி சௌரால? என்ன பண்ணாங்க சௌரி சௌரால? நான் வயலன்ஸ். டேய் சௌரி சௌரால ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னது? ஆஃப்டர் த வயலன்ஸ். நான் வயலன்ஸ் இல்ல, ஆஃப்டர் த வயலன்ஸ் அட் சௌரி சௌரா. சௌரி சௌரால என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னா, அமைதியா போராட்டந்தவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க அடிக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க? திரும்ப போய் போலீஸ் ஸ்டேஷனே கொளுத்திட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸோட சேர்த்து கொளுத்தி விட்டாங்க கோவப்பட்டு. ஓகே அடுத்தது. The British appointed the Dash in 1928 to review the law and order situation in India.
இது பண்ணுறதுக்கு Commission. வெரி குட். லா அண்ட் ஆர்டர்லாம் வந்து திரும்ப ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் அதை ஆரம்பித்தாங்க. ம் டேய் முடிச்சிடறேன்டா, இருடா 2 மினிட்ஸ்ரா. 1928 சொல்லும் போதே கண்டுபிடிச்சு. வெரி குட் வெரி குட். அடுத்தது படிங்க ஃபாஸ்டா, டைம் ஆகுது. Gandhiji marched from his ashram at Dash to Dandi on the Gujarat coast in March 1930. எங்க இருந்து போனாரு? 2-3 தடவை. சபர்மதி. வெரி குட். அவரோட ஆசிரமம் எங்க இருக்கு? சபர்மதின்ற ஒரு இடத்துல இருக்கு. அங்க இருந்து தாண்டி வரையும் எவ்வளவு கிலோமீட்டர் அது? எவ்வளவு கிலோமீட்டர்மா அங்க இருந்து அங்க? 300 kilometers. வெரி குட். fourth. Subhash Chandra Bose was popularly called Dash. Netaji. வெரி குட். எதுலடா பாக்குற நீ மேட்ச்? போன்ல, லேப்டாப்ல. லேப்டாப்ல போட்டியா? அந்த லேப்டாப்ல. ஹாட் ஸ்டார்லையா? லாகின் ஆகுதா அதுல? எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கீங்களா? சரி 5th படிமா. அம்மா தான் ஃபர்ஸ்ட். ஓ அம்மா பண்ணாளா? சரி சரி ஓகே. 5th படி. என்னடா சொல்லுடா நீ. சாதுமா நீ படிடா, நீ சொல்றா. ராஜஸ்தான். நாளைக்கு தெரியும். Dash ஒரு அடங்காது. படிமா. Dash became India's first president. Dr. Rajendra Prasad. வெரி குட். பிரைம் மினிஸ்டர் நேரு, ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடென்ட். True or false? Gandhiji launched the படி. non-cooperation ம் movement in 1920. ம் Non-cooperation. 1920ல லான்ச் பண்ணாங்க. ஆமா. காந்திஜி லான்ச் பண்ணாரா? ஆமாப்பா. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அவர் தான் லீட் பண்ணார். ஓகே தான், காந்திஜி தான். ட்ரூ. Next. The Simon Commission had one Indian member. False. வெரி குட். The civil disobedience movement started in Delhi. False. டெல்லிக்கு நம்ம போகவே இல்ல. Netaji escaped to Russia. True. வெரி குட். நீ டெல்லிக்கு போவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன சொல்லு? கரெக்ட் ஆன்சர் என்னது? டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணல. சரி அதான் அப்பாவும் பார்க்குறேன். The Congress now wanted complete independence, decided to celebrate, okay, to raise also decided to worship Gandhiji, okay. The movement started with Dandi March. ஓகே, அந்த தாண்டி யாத்திரைலாம் போனாங்களே அதுதான். ஸோ குஜராத் தான், டெல்லி இல்லை. அதுதானே சிவில் டிசோபீடியன்ஸு குஜராத்தில். சரி ஓகே. அடுத்தது வந்து சரோஜினி நாயுடு was the first president of India. False. வெரி குட். Answer the following. Answer the following. ஒரே நிமிஷம். பாருங்க, படிங்க. Okay. What do you understand by Satyagraha? என்ன தெரியுது? What do you understand by சத்யகிரகா? சத்யகிரகா என்னது? பீஸ்ஃபுல் மூமெண்ட்டு. ஓகேவா? அகிம்சை வழியில் போராடணும்னு வந்து காந்திஜி இது பண்ணார். ஓகே, அதெல்லாம் தான். சரிடா மடி, அதுதான் வந்து அந்த சத்யகிரகா அப்படின்றது. ஓகே,
என்னாச்சு திடீர்னு எதிர் கலக்குதுப்பா. சரி ஓகே ரசம் சாப்பிடுங்க. ஓகே வாட் டிட் ஜென்ரல் டையர் டூ இன் ஜாலியன் வாலா பாக்? என்ன பண்ணாரு ஜென்ரல் டையரு? ஜெனரல் டயர் வந்து அங்க அந்த பார்க்ல இருக்கிற மக்களை டிஷும் 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 சுட்டார். ஓகே வை வாஸ் த சைமன் கமிஷன் செட்டப்? ஏன் செட் பண்ணாங்க? எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு. ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னா வெரி குட். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ரிவ்யூ பண்ணி மாற்றுறதுக்கு லாலாம். ஓகே அதுக்காக தான் சைமன் கமிஷனை வந்து யார் பண்ணால் டாக்டர் ஜான் சைமன் அவர் வச்சு ஓகேவா 1920 வந்து பண்ணாங்க. ஓகே அடுத்து 28 ஓகே வென் அண்ட் ஹவு வாஸ் த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் லான்ச்ட்? எப்படி எதை வச்சு பண்ணாங்க? சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்னால நீ எதை யோசிக்கணும்? தாண்டி மார்ச் அதில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா எதுக்கு? உப்பு அதிக விலைக்கு வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஓகேவா அதை எதிர்த்து போராட்டத்துக்காக அவர் வந்து அவரோட ஆசிரமம் எங்கே இருக்குது? சபர்மதியில் இருக்குது. அங்கேருந்து தாண்டி வரையும் 300 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்தே போனாங்க. அவரோட எத்தனை பேர்? சம் 78 ஓகேவா ஃபாலோவர்ஸ் வந்து அவரோட சேர்ந்து நடந்து போயிட்டு உப்பை கடைசியாக கையில் எடுத்து அதெல்லாம் பண்ணணும். அப்போ கஷ்டப்படாமல் கிடச்சிருமா? வாட் வாஸ் த பாப்புலர் ஸ்லோகன் ஆஃப் த குவிட் இண்டியா மூமெண்ட்? சொல்லுங்கள் குவிட் இண்டியா மூமெண்ட்டோட ஸ்லோகன் என்னது? அப்பா கூட தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ண. ஸ்லோகன் என்ன ஸ்லோகன்னு? டேய் ஸ்லோகன்னா அந்த ஒரு இது மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லணும்ல. என்னது? என்ன நடந்துச்சா? சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொன்னார்? கிவ் மீ பிளட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் சொன்னார். அது ஒரு ஸ்லோகன் அவர் சொன்னது. குவிட் இண்டியா மூமெண்ட்டில் காந்தி என்ன சொன்னார்? என்ன சொன்னாங்க? டூ ஆர் டை கரெக்டா ஃபார் யுவர் ஃப்ரீடம் அதானே சொன்னாங்க. ஓகே டூ ஆர் டை அதுதான் சரியா. அது எங்கே இருக்குது? எங்கே இருந்து மறந்துட்டேன். ஓகே இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு மேலே டூ ஆர் டை மீனிங் எய்தர் இந்தியன் ஷுட் வின் ஃப்ரீடம் ஆர் டை ட்ரையிங் டு கெட் இட். அதுதான் சரியாம்மா முடிஞ்சிருச்சா? ஓகே திங்க் அண்ட் ஆன்சர். அடுத்ததில் பாருங்கள் ஒய் டிட் காந்திஜி ஸ்பன் யான் ஆன் த சக்ரா? ஏன் வந்து அவர் இது பண்ணார்? யானில் வந்து அந்த சர்க்காவில் வந்து இது பண்ணார். இந்தியால வந்து அதிகமாவே ஏழைங்க இருந்தாங்க. இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நான் மட்டும் ஆடையான உடைகளை போடணும்னு சரி ஆடம்பரமான உடைகள். why did the congress boycott the simon commission? very easy. boycottனா என்னது? ஸ்டாப் பண்றது. refuse. ஓகே ஏன் ஸ்டாப் பண்ணாங்க? நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டு. அந்த கமிஷன்ல இருக்கிற 7 பீப்புள்ஸுமே அப்படி சொல்லக்கூடாது சொன்னேன். அந்த கமிஷனில் இந்தியன்ஸ் கிடையாது. அதில் அவங்க மீன் பண்ணவே இல்லை 7 பேரும் பிரிட்டிஷ்னு. எனக்கும் தெரியல. மேபி வேறு ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கவங்க கூட இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ என்ன சொல்லணும்? நோ இந்தியன்ஸ் இந்த கமிஷன் அமாங் 7 மெம்பர்ஸ். ஓகேவா 7 மெம்பர்ஸில் இந்தியன்ஸ் கிடையாது. அதனால் பாய்காட் பண்ணாங்க. சரிடா மாதிரி ஓகே கொஞ்சம் போரிங்காக இருக்கும் பட் கொஞ்சம் ஓகே. இது போன லெசன் கம்பேர் பண்ணால் இது ஓகேன்னு நினைக்கிறேன். அதுதான் போன லெசனில் ஹிஸ்ட்ரி சொல்லும்போது கொட்டாய் விட்டெல்லாம் நிறைய போரிங்காக இருக்குப்பா நீ தானே சொன்ன. இது ஓகே இல்லை கொஞ்சம் ஓகேடா மாதிரி. சரி சம்பா போய் சாப்பிடுங்க.